கப்பியகரிமுகம் நடிவே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினைகளிதேகும் பத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வைரணை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு வடிவேனே முத்தமிழடகினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதலோனே முப்புறம் எரிசிதாட்சி ஒன்று நலமற்றது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுக்கிரமணிபடம் அப்புன மதனிடையே காணி அப்புற மகளும் ஆட்சி தூருகளை அப்புல மணமருள் எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்த கதிபேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதற்பில் அணிந்தவிரான் அணி போற்றி பாடி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி கோழிமணி தேவாரமுடன் கிடைத்தால் போற்றி. எல்லாம் அல்ல திரிபுர சுந்தரி அம்பாளுடன் ஆகிய பரமேஸ்வரனுடைய பெரும் கருணையினாலே நாம் சைவத்தின் மேல் சமயம் வேறு என்ற தலைப்பில் பேசுவதற்கு திருவரும் குருவரும் அடியார்களும் கூட்டியனர். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லனும் நான்மறை செம்பொருள் வாயில் வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உயிரை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் ஈர்த்தினை போன ஆள முடியல. ரொம்ப சந்தோஷம். இந்த பாடலை சைவ எல்லப்பண்ணாவினர் கூறுகின்றார். சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை. இந்த சைவ சமயம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று கேட்டால் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரே சமயம் எது என்று கேட்டால் இந்த சைவ சமயம். பிற சமயங்கள்லாம் ஒரு உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். சைவ சமயம் ஒன்றுதான் சிவபெருமானால் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்டது. அதனால சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமா. தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லை. மற்ற தெய்வங்கள்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் அப்படிங்கிற ஒரு தன்மை சிவபெருமான் ஒருவரையே சாரும் என்ற அந்த ஒரு குறிப்ப யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாத்தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் வினையும் செய்யும் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வான் என்று சிவஞான சித்தியார் என்ற நூல் நமக்கு சொல்றாங்க. அப்ப மற்ற தெய்வத்தை போய் வணங்கினாலும் அந்த தெய்வத்துக்குள்ள இருந்து அருள் செய்வது யாருன்னா சிவபெருமான் தான் அருள் செய்யணும். இப்ப நம்ம ஆரம்பத்துல மற்ற தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு வந்திருப்போம். அப்பயும் யாருதான் அருள் செஞ்சிருக்காரு நமக்கு சிவபெருமான் தான் அருள் செஞ்சாங்க. அங்கே மாதொரு பாகனாத்தான் வருவர். இப்ப திருமணம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் டைரக்டா அருள் கொடுக்க மாட்டார். சிவபெருமான் அருளை வாங்கிதான் என்ன செய்வாரு நமக்கு சிறுதையும் நாம் சென்று சேருவோம் வல்லோம் கூட சொல்றாரு. அப்படி இந்த சைவ சமயம் சைவம் எல்லாம் கடந்த சமயம் என்று கூட தாய்மான சுவாமிகள் சொல்ற சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை எப்படி சொல்ற சைவ சமயமே சமயம் அது ஒண்ணுதான் சமயம் மற்ற சமயம் இல்லைட்டு சைவ சமயமே சமயம் சமயம் அதீத இது சமயங்கள் எல்லாம் கடந்த சமயம் எது இந்த சைவ சமயம் அதீதம்னா எல்லாவற்றுக்கும் கடந்ததுன்னு அர்த்தம். இப்ப ஆனந்தம் அப்படின்னா ஆனந்த அதீதம்னா அதையெல்லாம் கடந்தது ஆனந்தத்தை விட கடந்ததுல அது சிவபெருமான் தான் வேற யாரும்.
இப்ப திருவாசகத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த அதீதம் கூட வரும் பாடல்ல. நம்ம அந்த திருச்சதகத்துல வரும் சாந்தி கலாய நம, சாந்தி அதீத கலாய நம அப்படிங்கிற மந்திரத்துல வரும். சாந்தினா நிறைவு, சாந்தி அதீதம்னா அதுக்கு மேல ஒரு நிறைவு. ஆமா, அதெல்லாம் கடந்தது. அப்படி சைவ சமயம் எல்லாவற்றையும் கடந்த சமயம். சமயா அதீத பழம்பொருளை கைவந்தகளை மண்டில் வழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உடலும் சமயினரை புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாழும் ஜகத்தீரே அப்படின்னு யார் நினைக்கா? தாய்மன் சுவாமிகள் அழைக்க. மற்ற சமயங்கள் எல்லாம் போகாதீங்க, இந்த சைவ சமயத்துக்கு உள்ள வாங்க. கைவந்திரவை மண்டல் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உடலும் சபையிலே பிறந்த சமயத்துல போய் பூந்துடாதீங்க. இது முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்து. இந்த சமயத்துக்குள்ள வந்துருங்க. இது சமயம் எப்படிப்பட்ட சமயம்னா, காகம் உறவு கடந்துள்ள கண்டி அகண்டார ஆர சிவ சிவபோத வெண்ணும் பேர் இன்ப வெள்ளம். போகம் விளைஞ்சுகள் சிவபோகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி புரணமா கிடக்கு. ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமம். இந்த உடம்பு போறதுக்கு முன்னாடி தேகம் விழுமம் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீர். எப்படி சொல்றாரு? சொல்றது யாரு? தாய்மாசாமி. அந்த பாட்டை குறிச்சிட்டு காகம் உறவு கடந்துள்ள கண்டி அகண்டாகார ஆர சிவ போகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி புரணம். தாய்மான சுவாமி. சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை கைவந்திரவை மண்டில் வழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உடலும் சமய புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்தீர். எப்படி அழைக்கிறாங்க? அப்ப சைவ சமயம் எவ்வளவு பழமையானது. ஏன் அப்படின்னா, எப்படி பழமையானது நம்ம சொல்லலாம் அப்படின்னா, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே என்னில் ஏழ்கைவன் எண்ணில் எந்திரர் ஈறு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவன். பாத்தீங்களா பாட்டு? எப்படி பாட்டு பார்த்தீங்களா? இப்ப ஒரு பிரம்மாவுக்கு 434 கோடி வருஷம் 6 நாள். அப்ப ஒரு நாள்னா எவ்வளவு நீங்க பாத்துக்கணும். அப்ப ஒரு பிரம்மாவுக்கு 100 வருஷம் வந்துச்சுன்னா அவரு மறுபடியும் மண்ணளவுக்கு பிறகு வந்துடுவாரு. வந்து சிவபூஜை பண்ணி மேன்மை அடைவார் ஒரு பிரம்மா. அதுக்கப்புறம் அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா பிரம்மாவை போய் அந்த பதவியை வகிக்கும், அந்த சத்தியலோகத்துக்கு போய் ஆகும். அதே மாதிரி இவருக்கு 100 வயசு வந்ததும் திருமாலுக்கு 1 வயசு ஆகும். அவருக்கு 100 வயசு வந்ததும் அவரு கீழே வந்து பிறகு வந்துருவாரு. பிறந்து சிவபூஜை பண்ணி மேன்மை அடைவாரு. அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா திருமாலை போய் அந்த வைகுண்டத்தை ஆகும். அப்ப எத்தனை பிரம்மா எத்தனை விஷ்ணு இருக்காங்க நீங்க பாருங்க. அது ஒரு பதவி. 100 கோடி பிரம்மர்கள் முந்தினர் என்னில் 6 கோடி நாராயணன் ஐயரே என்னில் ஏறுவன் என்னை இந்திரன் என்ன முடியாத அளவுக்கு இந்திரர்கள் அந்த பதவிக்கு போறாங்க. எத்தனை இந்திரன்றீங்க? ஒரு இந்திரன் 2 இந்திரர்கள் எண்ணில்லாத இந்திரர்கள் அது புண்ணியம் செஞ்சிருந்தா. அதாவது ஒரு அஸ்வமேத யாகம் 100 யாகம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இந்திரனை போய் பிறப்பாங்க. அஸ்வமேத யாகம் 100 பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம், மறுபடியும் அந்த இந்திரனா தான் பிறப்பாங்க. ஒண்ணும் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான அந்த வில்வம் பழம் இருக்கு பாருங்க, வில்வம் பழத்தை தேர்ந்த குழப்பி அபிஷேகம் செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன். அதே மாதிரி 100 தடவை பண்ணியாச்சுன்னா இந்திரனா போயிடலாம். ஆனா நம்ம அதுக்காக வழிபாடு பண்ண வந்திருக்கோம், இந்திரன் இருக்கிறதுக்கு வழிபாடு பண்ண வந்திருக்கோம். சொல்லுங்க, நாம எதுக்கு வந்திருக்கோம்? பிறவையே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வில்வம் பழத்தை தேன்ல குழப்பி அபிஷேகம் செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பழம். அந்த பழத்தை மட்டும் எடுத்து தேன்ல நல்லா குழப்பி சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும். நீங்க இந்த பிரதோஷத்துக்குலாம் போனீங்கன்னா இந்த இதை பழத்தை எடுத்து வச்சு தேன்ல குழப்பி கொண்டு போய் அபிஷேகம் கொடுங்க, ரொம்ப சிறப்பு. ஆனா நீங்க என்ன சொல்லணும்னா, சுவாமிகிட்ட சாமி எனக்கு அன்பு வரது மாதிரி எனக்கு அது செய்ய அப்படின்னு சொல்லி இதை கொடுத்து நீங்க அதை இந்திர பதின்னு கேட்கலாம். கேட்டா கொடுத்துருவாரு சாமி. ஆனா அதுக்கு அடுவிச்சுட்டு மறுபடியும் கீழே வரணும். அதுல எந்த விதமான ஆட்சி. அப்ப நம்ம நோக்கம் முழுவதும் சிவபெருமான் அன்பு வர்றதுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற நான் இந்திரனா இருக்கணும், நான் திருமாலை போய் நான் காக்க தொழில செய்யணும், பிரம்மாவை போய் நான் படைத்த தொழில் செய்யணுங்கிற விருப்பம் வந்து நமக்கு. அதனால 100 கோடி பிரம்மர்கள் வந்தினால் எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கடி எண்ணில் ஏறுகங்கை எண்ணில் இந்திரர்கள். ஒருத்தர் என்ன பண்ணா, 100 அஸ்வமேத யாகம் பண்ணான். அவனை போய் நேரம் இந்திரன் போய் பழகிட்டான். பிறகுதான் அவனை என்ன பண்ணாங்க, சப்த ரிஷிகள்லாம் அவனை வச்சு தூக்கி கொண்டு போனான்.
7 ரசிகர் தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு அந்த பதவிக்கு போனவங்க என்ன ஆசை இருந்துச்சுன்னா இந்திராணியை பார்க்கணுங்கிற ஆசை வந்து அந்த பல்லக்குல தூக்கிட்டு போனாங்க பாருங்க. சர்ப்பம் சர்ப்பம் அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் இந்திராணியை பார்க்குற ஆர்வத்துல சீக்கிரம் சீக்கிரம் சர்ப்பம் சர்ப்பம் அப்படின்னால இந்த முனிவர்களுக்கு கோவம் வந்து நீ சர்ப்பமாக இருக்க கடவாய் அப்படின்னாங்க. அந்த இந்திரன் அவன் மறுபடியும் பூலகத்துல வந்து பிறந்து பாம்பா வந்து பிறந்து அத்தனை பேர் அடிச்சு அவனை கொடுக்கப்பட்டான். அந்த பதவிக்கு ஆசைப்பட்டதுனாலையும் இந்திராணி மேல விருப்பப்பட்டதுனாலையும் கடைசி அவனுக்கு என்ன முடிவு? அழிவுல வந்து முடிவு. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில யார் வரை என்ன செய்யக்கூடாது? விருப்பம் கொள்ளக்கூடாது. நம்மளுடைய விருப்பம் யாருக்கிட்ட இருக்கணும்னா சிவபெருமானிடம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த பொருள்களையும் பற்றுக்க கூடாது. இப்ப நமக்கு எதுல அதிக ஆர்வம் தெரியும் உங்களுக்கு? நம்ம பிள்ளை மேல, நம்ம கணவர் மேல, நம்ம மனைவி மேல ரொம்ப பற்றா இருக்கும். அவங்கதான் நமக்கு எல்லாமே நினைப்போம். எல்லாமே வெளிக்கு தகுந்தவாறு வந்தவர்கள் என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. எல்லாருமே நாம் செய்த வினைக்கு தகுந்த மாதிரி கணவர், மனைவி, மக்கள் எல்லாமே சுற்றுப்புற எல்லாருமே சுற்றங்கள் எத்தனை பேரும் வினைக்கு தகுந்தார். ஒரு காலத்துல இப்ப கணவர் போயிட்டாலும் மனைவி போகிறது கிடையாது, மனைவி போயிட்டாலும் கணவர் போகிறது கிடையாது, பிள்ளை போயிடுச்சேன்னு தாய் போகிறது கிடையாது, தாய் போயிடுச்சேன்னு பிள்ளை போகிறது கிடையாது. எல்லாமே வந்து வினைக்கு தகுந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. உற்றார் ஆறுகளோடு உயிர் கொண்டு போகும்பொழுது தான் சாமியா கடைசி நமக்கு கூட எப்படி நம்ம ஒவ்வொரு பிரிவிலும் தொடர்ந்து நின்ற தாயான் சமமாய தன்மையான எப்படி சொல்றாங்க? தொடர்ந்து ஒவ்வொரு பிரிவிலும் அதை அனைவரும் அழகா சொல்றாரு. பாதம் வைத்திடையாத வித்தனை தாழில் வைக்க நீயே மறுத்திடு பானகை குமையாதவன் மைந்தனோடி சொல்றாரு. சாமி உன் திருவடி நீ வச்சுக்க மறந்துட்டேன்னா இந்த உலகத்துக்கெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. சாமி என் தாய் தந்தே நீதான் எனக்கு இருங்க, உன் தாளுக்கு திருவடிக்கிலே வச்சுக்கோ அப்படிங்க அப்படின்னு. பாதம் வைத்திடையாதற்கு என்னை தாளில் வைக்க நீயே மறுத்திடு பானகை துணையாதவன் மைந்தனோடி. தந்தையும் தாயும் யாருதான் நமக்கு? ஒவ்வொரு வேளையும் சாமி. அப்ப ஒவ்வொரு வேளையும் தாயும் தந்தையும் யார் வருவார்? சிவன். தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கு என்றும் ஜெயானை செங்கோல் ஆளவாய் சிவடியே சிந்திக்கப்பட்டேன் நானே வாயானை மனத்தானே மனத்தில் உள்ள கருத்தானே கருத்து அறிந்து முடிப்பான் தூயானை தூவெல்லை ஏற்றானே சுடரிந்த சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை. எல்லா பாட்டு பார்த்தீங்களா? கரெக்டா மனப்பாடம். அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பிறகும் நமக்கு தாயா சாமி வந்துகிட்டே இருப்பார். இந்த பிறவில நமக்கு தாய் தப்பனா பேர் தெரியும், முற்பிறவில அதுக்கு முந்தின பிறவில தெரியும். அப்போ எல்லா பிறவிலையுமே நமக்கு சாமி தொடர்ந்து தாயா எப்படி வர அப்படின்னா நம்ம உயிருக்கு உயிரா இருக்கிறதுனால நமக்கு தொடர்ந்து தாயாக ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த உண்மை தெரியாம தான் நாம் என்ன செஞ்சு இருக்கோம்? மற்றவர்களோடு ரொம்ப அவங்களோடு ஒன்றுதலோட இருக்கும். ஆனா மற்றவர்களோடு நீங்க பாசம் வைக்கலாம், ஆனா பற்றுதல் வைக்கக்கூடாது. அதுக்காக சிவா சொப்பனுக்கு சொல்லியிருக்காரு, நான் தம்பி உங்களுக்கு தள்ளி இருப்பா அப்படின்னு வீட்டுல போய் பிள்ளை எடுத்து அப்படின்னு சொல்லியது. அவங்க கிட்ட பாசம் இருக்கணும், பற்றுதல் ஒன்றுதல் மட்டும் சிவபெருமான் இருக்கும். ஒன்றுதல் அவங்கதான் எல்லாம் நினைக்கக்கூடாது. ஒன்றுதல் வந்து சுவாமி தான் நமக்கு எல்லாமே. அவரை வழிபாடு பண்ணி அவர் மேல நம்ப செலுத்தினா மற்ற வேலையெல்லாம் சிவபெருமான் பார்த்துக்கிடுவாரு. உங்க வீட்டுல நடக்கக்கூடிய நடக்காதீங்களா அது வாட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஒன்றுதல் மட்டும் நீ இங்க வச்சிடணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடும். அந்த பற்றற்றான் பற்று வச்சுட்டோம்னா இந்த உலகப்பட்டு தானாக நம்ம ஈசனோடு ஆயினும் ஆசையும் ஆசை அறிவுங்கள் இருக்காரு. அப்ப சிவபெருமான் என்ன வைக்கணும்? பற்று வைக்கணும்னு அர்த்தம். அதாவது அன்பு வைக்கணும்னு அர்த்தம். ஆசை வைக்கக்கூடாது. ஆசை என்பது பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்க்காது. அப்ப சாமி மேல ஆசை வைக்கக்கூடாது, அன்புதான் வைக்கணும். அத சுந்தரம் சாமி சொல்லும்போது சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாரு? சிவபெருமான் வந்து தேவாசிரி மண்டபத்துல இவர் வந்து அடியாரை மதிக்காம போயிட்டாரு, புறத்தை ஒதுக்கி வச்சிடறாங்க. உடனே சாமி கிட்ட நேரம் போனாரு, சாமி என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, ஒன்னையும் சேர்த்துல சாமி இந்த கூட்டத்தில் ஒதுக்கி வச்சாங்க. சாமி கிட்ட கேட்டாலும் அப்ப நான் சொல்லுவாரு, அடியாரை புகழ்வாயாக அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமிங்க, இந்த அடியார்கள்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னு. சிவபெருமான ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அவருடைய அடியார்கள் மட்டுமே. ஏன்னா சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடியும் இல்லை. அவன் ஒப்பிட்டு எந்த தெய்வத்தை சொல்ல முடியும்?
சிவபெருமான ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்ல முடியாது. ஆனா அவருடைய அடியார்கள் என்ன செய்யலாம், ஒப்பிட்டு சொல்லலாம். அதான் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையால் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் ஆழ்வார், இருமையும் கடந்திருந்தார், இவரை நீ அடைவாய் என்று யார் சொல்றான்? சுவாமிகளை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு. அதுல ஆசையில் இன்பம் ஆழ்வான்னு சொல்லல, அன்பினில் இன்பம் ஆழ்வான்னு சொன்னார். அப்ப நம்ம தாய்மலை என்ன வைக்கணும்? அன்பு. ஆசை எருவீங்கள் ஆசை எருவீங்கள் ஈஸ்வரோடாயும் ஆசை எருவீங்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் திருமங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஏன் ஈஸ்வரனோடு ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னா, அந்த இடத்துல எது சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவனுக்கு அந்த பதவி இருக்கிறாங்க, அந்த சாலோகம் சாமீகம் சாதுவங்கிற பதவியில போய் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் சிவபெருமான் மாதிரி உருவத்தை பெறணும், சாதுவம் பெறணும், நான் சிவபெருமான் மாதிரி அந்த லோகத்தை வசிக்கணும்னா அதெல்லாம் தாண்டி சாய்ச்சிலேயே அடையணும், அதுக்கு நம்ம விருப்பப்படணும் அப்படின்னு தான் சொல்றது. சாமியும் சாலோகம் சாமீகம் சாரோகம் சாய்ச்செல்லை. சாய்ச்செல்லை வந்து கீழே பிறவிக்கு வராது. மற்ற 3 நிலைக்கு போனாலும் திரும்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு, அங்க போயாச்சுன்னா கீழே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது ஆசை அறிவுகள் ஆசை அறிவுகள் ஈசனோடாயினும் ஆசை ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. ஐயா அப்ப நம்ம சைவ சமயம் எப்படிப்பட்ட சமயம்? சமயங்கள் எல்லாம் கடந்த இது சைவ சமயத்துக்கு நம்ம உடனே வந்துட முடியுமா அப்படின்னா வர முடியாது. யாருடைய அருள்? சிவபெருமானுடைய அருள் இருந்தால் தான் இங்க வர முடியும். 2வது எடுத்த பிறவிலே வர முடியாது. முதல்ல புறச்சமயம் என்று முதல்ல ஒரு சமயமே, அதாவது கடவுளே இல்லைங்கிற ஒரு சமயத்தில் முதல்ல இருக்கும் புறச்சமயம் என்று. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காரு போடுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு அகச்சமயம் புக்கும். அதுக்கப்புறம் புகழ் நெருங்கி வழி உணர்வு, அதெல்லாம் உணர்ந்து தத்தம் 60 சமயத்தில் நின்று இவர் கடவுளா அவர் கடவுளா தெரிந்து, அதுக்கப்புறம் அருங்கலைகள் பல கற்று, அப்புறம் அருந்தவங்கள் பல புரிந்து, ஆரணங்கள் படித்து, சிறப்புடைய புராணங்களை உணர்ந்து, வேத சிறப்புகளை மிகவும் தெரிந்து சென்றால்தான் ஒருவர் சைவத்திறத்தை அடைய. எப்படி சொல்றாரு? புறச்சமை என்றும் அகச்சமைக்கும் புகழ் நிறுத்தி வழி உணர்ந்தும் ஆச்சரம அறத்துறைகளை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அருந்தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகவும் தெரிந்து சென்றால் ஒரு சைவத்தரத்தை அடைவார். இங்க வந்ததுக்கு அப்புறம் இதில் சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால் சிவனடியை சேர்க்கும். ஞானத்தை கொடுத்தாண்டி மோட்சம் கூட. ஞானம் வராம சிவருவன் திரும்பி எது செய்ய முடியாது, அடைய முடியாது. ஞானம் வரணும். ஞானம் வருவதற்கு அடிப்படை முதல் சைவ சமயத்துக்குள்ள வந்தாச்சு. நாடும் நகரும் நட்டில் கோயிலும் தேடி திரிந்து சிவன் மட்டும் வந்தாச்சு. நீ பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக இன்னும் பாடி பணியிடும். 2வது சரி, முதல்ல தொண்டுல நிற்கணும், சரியை தொண்டு செய்யணும். 2வது பாட்டு பாடணும், நாமங்கள் ஜெபிக்கணும், வாழ்க்கையினால் தொண்டு செய்யணும், யோகம் மனதாக நினைக்கிறோம். 3 முற்றுப்பட்டாதான் நமக்கு ஞானம். சிலருக்கு எனக்கு ஞானம் இப்பதாக வந்தது அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு இப்பதான் ஞானம் வந்துருச்சுன்னு என்ன சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ஞானம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கு. நீங்க சிவபுண்ணியம் பண்ண பண்ண ஞானம் தேங்கி இருக்கும். இப்பதான் வந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் ஒரு நாள் வருதோ ஒரு நாள் போயிடும் அர்த்தம். அப்ப நீங்க ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு நாள் போயிடும் அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது. ஞானம் இயல்பாகவே தேங்கி இருக்கும். எது போல அப்படின்னா சூரியகாந்த கல்ல அந்த நெருப்பு பொறி இருக்கிறது போல இருக்கும். குருநாதருடைய பார்வை பட்டதும் நமக்கு அந்த நெருப்பு கிளம்பு எப்படி வெளிப்படும், சூரிய ஒளி பட்டதும் சூரியகாந்த கல்ல எப்படி நெருப்பு பொறியை கருதோ அது போல உங்களுடைய ஞானமானது வெளிப்பட்டு. அப்ப குரு என்ன செய்யணும், உங்களை இந்த பார்வையில் பார்க்கும்போது உங்களை வினைகளை நீக்கி உங்களுடைய ஞானம் இயல்பாகவே தோன்றி நீங்க சிவபுண்ணியம் நிறைய பண்ண ஆரம்பிச்சு ஞானத்தை கொடுத்தாலும். ஆனா ஞானம் எப்படி வரும் அப்படின்னா இந்த 3 பண்ண 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 சரியை கிரியை யோகம் பண்ண 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 எல்லாத்தையும் சிவாவை பார்க்கற நிலை வந்துடும். அதுதான் ஞானம் இல்லை. ஞானம் இப்ப மரத்தை பார்த்தா நமக்கு தெரியும், மரத்தை அப்படி தெரியக்கூடாது, சிவம் தெரியும். காலைல எந்திரிச்சு ஒரு ஆளை பாக்குறீங்க, ஒரு ஆளை பார்த்தா குற்றம் சொல்லி சிவதர்மத்துறை சொல்லுது. ஒரு ஆளை பார்த்தா குற்றம், அப்ப அவங்க எப்படி பார்க்கணும், சிவமா பார்க்கணும். அப்படின்னா குற்றம் வராது.
நீங்க ஆளா பார்த்தீங்கன்னா அது குற்றம் வரும். அப்படின்னு சிவபெருமான் இருக்கு. அப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? ஆளை பார்த்தாலும் சிவமா அதான் ஞானம் இல்லை. என் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கவர் இருக்கின்ற பரிபூரணமாக எதை பார்த்தாலும் சிவமா பார்க்கிற நிலம் நமக்கு பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் பக்குவம். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வுக்கு பக்குவம் இருக்கு. இப்ப அடின்னு சொல்ற கருத்தை நீங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு நான் சொல்ற கருத்தை நீங்க மாற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பக்குவம் வருவதற்கான வாய்ப்பு. சொல்ற கருத்தை அப்படியே நீங்க புரிஞ்சுக்கணும், வேற மாதிரி புரிஞ்சுக்கூடாது. இல்லைன்னா நம்ம சைவத்துல மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பா போயிடும். சொற்பொழி பண்றவருக்கும் அவங்க இதாயிடும். அதனால கரெக்டா அந்த பாயிண்ட போட்டு நீங்க பிடிச்சிக்கணும். அப்ப சைவ சமயம் எவ்வளவு உயர்ந்தது, எப்பேற்பட்ட எல்லாத்தையும் கடந்தது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்ல பார்த்தீங்கன்னா 100 கோடி பிரம்மர்கள் இருக்கிற 6 கோடி நாராயணங்களை எண்ணில் 7 இந்திரர் ஈரியினை இல்லாத ஈஸ்வர கோடி அவர் ஒருத்தருக்கும் பிறப்பிறப்பு கிடையாது. எல்லாவற்றையும் கடந்த சமயம் சைவ சமயம். வைஷ்ணவ சமயம் எப்போ வந்துச்சு? அவருக்கு பிறகு சாமிக்கு பிறகுதான் வைஷ்ணவ சமயம் வந்தது. அதுக்கப்புறம் சமயம் சொல்லிட்டாலே நீங்க சின்ன பிள்ளைக்குலாம் போய் கேளுங்க, சைவ சமயத்தை தான் முதல் சொல்லுவாங்க. சைவம், வைஷ்ணவம், சமண சமயம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் வரிசையை சொல்லுவாங்க. அது முதல் சொல்றது இருந்து அது யாரால் தோற்பிக்கப்பட்டது? சிவபெருமானால் தோற்பிக்கப்பட்ட ஒரே சமயத்தில் என்றால் அது சைவ சமயம். சாமி எப்பேற்பட்டவங்க எல்லாவற்றையும் கலந்தவர். அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அவர் மாதிரி ஒரு அமைப்பு எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. அவர் இருக்கக்கூடிய அங்கடையாளர்கள் யாரும் கிடையாது. அவர் இருக்கிற கடையில நம்பி வச்சிருப்பாரு, எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. முடிந்த முடிவு, அதாவது சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவு. அது கடந்து இறந்துட்டே இருக்குமா? இதுக்கு ஒரு முடிவு வருது இருந்தால் சித்தாந்தம் படிச்சா ஒரு முடிந்த முடிவு வருது. எல்லாத்துக்கும் ஒரு முடிந்த முடிவு இருக்கு. அது சைவத்துல முடிந்த முடிவு இருக்குன்னா பிறவாத நிலையை அடைவதுதான். இது நம்ம அருளாளர்கள் தான் தெரியுது. அதனாலதான் பிறவாமையை கொடுக்கக்கூடிய ஒரே பெருமான் சிவபெருமான். அதனால அவன் பிறவா ஆற்றை பெரியோன் அப்படின்னு மற்ற மதங்கள் சொல்லுது சிவபெருமான். நம்ம இருந்து சொல்லிட்டா கூட நீங்க சொல்லிக்கிட்டீங்கப்பா அப்படிங்கிறாங்க. இது சிலப்பதிகாரத்துல வருது, பிறவா ஆற்றி பெரியோன் அப்படின்னு. அதனால நம்ம சாமி வந்து எல்லாவற்றையும் கடந்தவர். அவருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அவர் இருக்கக்கூடிய அங்கடையாளர்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் கிடையாது. அதனால சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பால் இங்கும் யாவரும் இல்லை. அங்கேயும் கிடையாது, இங்கும் யாவரும். போனம் கடந்து பொன்மலை மீண்டும் அவனை சடைமுடி போனங்கள் போனதுக்கு ஒரு போனத்துல எண்ணாத கோடி அண்டங்கள். ஒரு போனத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்வது 224 போனங்கள். ஒவ்வொரு போனத்திலையும் எண்ணாத கோடி அண்டங்கள் இருந்தா அப்ப எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கு? சூரபத்மன் ஆண்டது வெறும் 1000 கண்டங்கள் ஆண்டுட்டு அவங்க என்ன வரத்து வந்தா பார்த்தீங்களா? அதாவது அதுவே பெருசு நினைச்சான். அந்த 1000 கட்டங்கள் கடைசி முருகப்பெருமான் காட்சி போது அந்த 1008 அண்டங்களையும் முருகப்பெருமான் நெகத்திலிருந்து இப்படி அண்ணாந்து பார்க்கவும் விஸ்வரூபத்தை பார்க்கவும் உடம்பெல்லாம் அண்டங்களா இருந்துச்சு. சாமி எவ்வளவு பெரியவர். எல்லா உலகமும் ஆணை. சாமி எல்லாவற்றையும் கலந்து இருக்கிறதுனால எல்லா உலகமும் அவருக்குள்ள. இப்ப உதாரணம் சொல்றேன், இப்ப விஷ்ணு கீழே உள்ள தொலைச்சு போனார். அவருக்கு பாதாள உலகத்துக்கு மேல போக முடியல. பாதாள உலகத்துக்கு மேல அவருக்கு அதல இதுல சுதல கலாதல மகாதல ரசாதல பாதாள உலகத்துக்கு மேல போக முடியல. அங்க போய் நின்றுட்டு மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு மேல மேலே வர முடியல, கீழே போக முடியல. உடனே யோசிச்சாரு, சிவபூஜை பண்ணாதான் தப்பிக்க முடியும். உடனே சிவபூஜை பண்ணாரு, டக்குன்னு மேல வந்துட்டாரு. உடனே சாமிகிட்ட வந்து பெருமானே உங்களுடைய திருவடியை அடியும் பார்க்க முடியவில்லைன்னாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு? அவருக்கு அருள் செஞ்சு 108 திவ்ய தேசங்களையும் வழிபட பக்தர்களையும் சிவபெருமான் தான். பிரம்ம வந்து பொய் சொல்றதுனால அவருக்கு எங்கேயுமே போயில. சாமி எவ்வளவு கருணை பண்ணி யாரும் எது கேட்டாலும் உடனே கொடுத்து வருகிறான். ஒரு கருணையமா கிடக்கும். அப்படி இன்னொரு சொல்லுதான் சொல்றேனே. இப்ப மன்மதன சுவாமி என்ன பண்ணாரு? காமனை எரிச்சார். அது யாரோட பையன்? விஷ்ணுவுடைய பையன் யாரு? இப்ப இவர் கடவுளா இருந்தா இவர் உயிர் பிச்சை கொடுத்துக்கலாம்ல, அவரால் உயிர் பிடிக்க முடியல. சிவபெருமான் தான் அவர் மனைவி மணி பிச்சை கேட்டதுனால, மன்மதனுடைய மனைவி மணி பிச்சை கேட்டதுனால ஒரு கண்ணுக்கு மட்டும் அவர் தெரிவாங்க, மனைவிக்கு மட்டும் சரி. இப்ப பிரம்மா எடுத்துக்கணும். பிரம்மா கடவுளா இருந்தா அவர் 5 தலை இருந்ததுல ஒரு தலை என்ன பண்ணாரு? அந்த ஆணவத்தோட பேசிய தலையை மட்டும் போயிடாரு, மற்ற தலையை விட்டுட்டாரு.
அந்த ஆணவத்தோடு சொன்னேன், சிவபெருமானுக்கு நிகரா எனக்கும் 5 தலை இருக்கிறது, நான் தொழ வேண்டியதில்லை அப்படின்னு அந்த உச்சி முகத்தை கொண்டு சாமி அந்த பைரவரை விட்டு அந்த உச்சி முகத்தை மட்டும் கொண்டு அதுதான் சிவபெருமான் கபாலமாக ஏற்றிக்கணும். சரிங்களா? அந்த ஆணவம் வர்றதுன்னு மட்டும்தான் அந்த தலையை மட்டும் சாமி. இப்ப அவர் கடவுளா இருந்தா மறுபடியும் அந்த தலையை கொண்டு வந்துருக்கலாம்ல, முடியல. இதுல இருந்து இதெல்லாம் சிவபெருமான் தான் முழு முதல் பொருள் என்று நாம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதுதான் கடவுள் அப்படின்னா சிவபெருமான். அதனால சிவனோடு ஒப்பு தெய்வம் ஏதும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, கோணம் கடந்த பொன்னொழி மண்ணும் தவண சடைமொழி சாமி. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை திருமண நீங்க சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லிட முடியுமா? ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் இந்த அகலம் நீளம், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் பேரு அறியாமை விளம்புகின்றேனே சொல்ல. பெருஞ்சுடர் ஒன்று அதன் பேரு அறியாமல் விளம்புகின்றேனே. இவர் நெருப்பில்லாம சாமி போயிட்டே இருந்தாரு, பார்க்க முடியல 2 பேராலையும். பேரறியாத பெருஞ்சுடர், யார் அடிமுடி பார்க்கறாங்களோ அவர்களே பெரியவர்கள். ஒருத்தர் முடிய பார்க்க போனாரு, அடியை பார்க்க போனாரு, 2 பேராலையும் பார்க்க. அதான் நீண்ட மாலம் அயனும் வெறுவு நீண்ட நெருப்பை விருப்பிலேனை அப்படின்னு மாணிக்கவாச பெருமான். அந்த நீண்ட நெருப்பை 2 பேரும் பார்க்க போனாங்க, பார்க்க முடியல. எல்லாம் நமக்கு சான்று இருக்கு, எல்லாமே திருவாசகத்துல இருக்கு, தேவாரத்துல இருக்கு, எல்லாமே நமக்கு பதிவு இருக்கு. நம்ம சைவ சமயத்துல சிவபெருமான் தான் முழுவதற்கு பொருள்ங்கிறதுக்கு எத்தனை பாடல்கள் இருக்கு. முதல்ல உலகலாம் உனது ஓதற்கு அறியவன் இளம் குலாவிய நீர்மொழி வேண்டியன் அழகின் அம்பலத்து ஆடுவான் மழை சிலம்படி வாழ்த்துவான். சரி, அந்த கடவுளை நம்ம பார்க்க முடியுமா, சிவபெருமானை பார்க்க முடியுமா அப்படின்னா அவனுக்கு உருவம் கிடையாது, சாமிக்கு எது கிடையாது. பறவையில இருந்த பெருமான் நமக்காக என்ன செய்யறாரு, இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக கொஞ்சம் கொஞ்சமா இறங்கினார். உருவமற்ற இந்த தன்மை நின்று அறிவொன்னாயுமானே எளிவந்தகிறானே அன்னம் வைக்கும் உயரப்படத்தனி ஆறுடானை நடக்குதுமாங்க என்று சுந்தரன் சாமி சொல்வதற்கெனங்க இன்னும் தன்மையினே சொல்ல முடியாத பெருமான் இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக கொஞ்சம் இறங்கி பரசுவனும் பராசக்தியுமாக கொஞ்சம் கீழாங்க. அப்புறம் சிவமும் சக்தியா வர, அதுக்கப்புறம் தான் நாத தத்துவத்துக்கே வர. அங்கதான் சத்தம், அதாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் சொல்ல பார்த்தீங்களா, அங்கதான் நமக்கு எல்லாமே அந்த சுத்தமாய கோணத்துலதான் சாமி நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் உயிர் வர செய்து அறிவோடு அறிவாக கலந்து அதுக்கு மேன்மை வர செய்யறாரு. அந்த 5 தத்துவத்துல சிவதத்துவம் 5ல நாதம் விருந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சித்தவித்தை என்கின்ற 5 தத்துவத்துல நமக்கு அறிவோடு அறிவாக கலந்து இறைவன் மோட்சத்தை தரும். அந்த 5 தத்துவத்துக்கு போயாச்சுன்னா பிறவிக்கு வர வேண்டியதில்லை. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலம் இருக்கு பாருங்க, அஷ்டமாய கோணமும் பிரகிருதி மாயா கோணத்துக்கு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா பிறவி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. காலம் நியதி கலை வித்தை ஆராகம் புருடன் மாயை இங்க இந்த 7 தத்துவத்துக்குள்ள போனாலும் சரி, அதுக்கப்புறம் 24 தத்துவமா இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் மெய் வாய் கண் மூக்கு செவி மெய் வாய் கண் மூக்கு எருவாய் கருவாய் பஞ்சபூதங்கள் 5 24 தத்துவத்தை கட் ஆயிடுச்சுன்னா 24 தத்துவம் பேச்சு நம்ம ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் புலித்துடன் இருக்காரு சாமி. அந்த உலகத்துல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் உபதேசம். அதுக்கு தாண்டி கொஞ்சம் 3 மரத்துல 1 மரம் கட் ஆயிடுச்சுன்னா இங்க 2 மரம் கட் ஆயிடுச்சுன்னா பிரகிருதி மாயம் போகணும், இது அஷ்டமயம் போகணும். அதுல கட் ஆயிடுச்சுன்னா 1 மரம் மட்டும் இருந்துச்சுன்னா சுத்தமயம் போகணும். அங்க 1 மரம் மட்டும் இருந்துச்சுன்னா ஆசிரமம் ஆணவ மரத்தினுடைய பாசனம். இப்ப பெருங்காயிட்ட போல பெருங்காய் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வாசனம் மட்டும் இருக்குதுங்களா, அது மாதிரி நமக்கு அப்பப்ப எட்டி பார்ப்போம் ஆணவம். அப்ப சாமி என்ன பண்ணுவாரு, இப்ப உதாரணத்துக்கு அருளாளர்னா லேச தலைப்பட்டாலும் உடனே சாமி என்ன பண்ணுவாரு, யாராவது மூலியமா உடனே அதை நீக்கிடுவாரு சாமி. இந்த பட்டுப்படையை உடனே அது குடிச்சுன்னா உடனே குடிச்சிருப்பாரு. அது மாதிரி ஞானிகளுக்கு ஏதாவது சின்ன ஆணவம் தலைப்பட்டாலும் உடனே சாமி யார் மூலியமா தொடச்சு. அப்படி நிறைய இடங்கள்ல புராணங்கள்லாம் வருது. சரி, இப்ப நம்ம இதுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடுவோம். இப்படி சைவ சமயத்துக்கு தலைவராக வழங்கக்கூடிய சிவபெருமான் அவர் நம்ம சைவ சமயத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விபூதி ருத்ராட்சி. பூதி என்றால் செல்வம், விபூதி என்றால் மேலான செல்வம் என்று பெயர். இப்ப இதுக்கு முழுவதற்கு பொருள் யாரு, சைவ சமயத்துக்கு முழுவதற்கு பொருள் யாரு, சிவபெருமான். சரி, இந்த சாமி அடைவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு இதுலயும் ஒரு விஷயம். இப்ப லிங்காதி சைவர்கள் இருக்காங்க, லிங்காதி சைவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான் அடைஞ்ச எல்லாமே தாரண செய்வாங்க.
சூழாயுதம் எடுப்பாங்க, மண்டையோடு எடுப்பாங்க, எல்லாமே அணிஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது காவாலிய சிறுவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மண்டையோடு மட்டுமே அணிஞ்சிருக்காங்க, அதை தாரணை செய்வாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மானக்கஞ்சாரன் இருக்காரு, மானக்கஞ்சாரன் மாதிரி சுவாமி ஒரு இதுல வருவார். அவர் வந்து அது ஒரு வகையான சைவர்கள். அதுக்கு வந்து சுவாமி முடி கட்ட வராது பார்த்தீங்களா, அது ஒரு சைவர்கள். அந்த மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பைராகிகள் இருக்காங்க, அவங்க ஒரு சைவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூழாயுதத்தை மட்டுமே தாமே செய்வாங்க. சூழாயுதம் பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டே போவாங்க. இப்ப நாம யாரு அப்படின்னா நம்ம என்ன செய்வர்கள் அப்படின்னா சித்தாந்த செய்வர்கள். மறந்துடக்கூடாது, நம்ம என்ன செய்வர்கள்? விபூதி ருத்ராட்சி இது ரெண்டு அணிஞ்சிருந்தா நமக்கு என்ன பேரு? சித்தாந்த சைவர்கள். அஞ்செழுத்து உண்டு சொல்றேன். அதாவது என்னன்னா இது எதுக்காக தாரணை செய்யறதை மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் அஞ்செழுத்து உண்டு, அதாவது அதுக்கப்புறம் ஜடாமுடி உண்டு, அது சேர்த்து விபூதி ருத்ராட்சம் அஞ்செழுத்து ஜடாமுடி இது எல்லாமே உண்டு. அஞ்செழுத்து நான் சொல்லதான் போறேன். இப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அப்பர் சாமி என்ன சொல்றாருன்னா எவரேனும் விளையாடத்திற்கு திருநீரும் சாதனமும் அப்படின்னு சொல்றாரா. அதுக்காக இதை ரெண்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஞ்செழுத்து நான் சொல்லலாம்னு பார்த்து நீங்க முன்னபடி சொல்லிட்டீங்க. விபூதி சண்டை விபூதி 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 திருச்சிட்டம் வரலையே, திருச்சிட்டம் விபூதி உத்ராட்சம். பூதினா செல்வம், விபூதினா மேலான செல்வம். இப்ப இந்த மூணையுமே நம்ம பார்க்க போறோம். இப்ப விபூதியை வந்து வடமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பஸ்பம் என்றும் பசிதம் என்றும் ரச்சை என்றும் சாரம் என்றும் வழங்குவார். நாம என்ன சொல்றோம்? விபூதிக்கிறோம். இரண்டாவது என்ன சொல்றோம்? திருநீர் சொல்றோம். வடமொழியில் எப்படி சொல்லுவாங்க? பஸ்பம், பசிதம், ரச்சை, சாரம். சில பேர் சாம்பல் சொல்றாங்களா, அதனால திருநீர் தான். திருநீர் தான். இந்த திருநீர் வந்து பாத்தீங்கன்னா யார் அணியணும்? இப்ப எல்லாருமே திருநீர் அணியலாம். விபூதி ருத்ராட்சம் அணியறதுக்கு தகுதி என்ன அப்படின்னா மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். சிலர் ருத்ராட்சம் போட 100 ரூபாய் போடுறாங்களே, அவங்களுக்கு ஒரே ரூல்ஸ் சொல்லி தான் கொடுக்கணும். மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. நீ தீச்சு எடுத்தாலும் சரி, தீச்சு எடுக்காட்டாலும் சரி, இது போடுறதுக்கு இதுதான் தகுதி. மது மாமிசம் விபூதி அணியறதுக்கும் தகுதி இருக்கு. அதை அணிவதற்கு நம்ம எல்லாருமே பூசிக்கலாம். ஆனா மது மாமிசம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட. இதுதான் நேரு. இப்ப இந்த திருநீர் வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் திருநீர் வந்து என்னென்ன செய்யும்? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர். இது ஒரு பதிகமே பண்ணாரு நான் சொல்லியிருக்கணும். திருநீர் சைவ சமயத்துக்கு முக்கியமாக திகழக்கூடியது திருநீர். மங்காமல் பூச்சி மகிழ்வரை ஆமாதி கங்கா வினைகளும் சாரும் சிவதற்கு சிங்காரமான அது வருது. மகிழ்ந்து பூசினா திருவடி உண்டு கண்டிப்பா. திருநீரை மகிழ்ந்து பூசினா, ஆனா மகிழ்ந்து அவசர அவசரமா போக வேண்டியது, திருநீரை பூச வேண்டியது, ஓட வேண்டியது. அப்படி இல்லாம இது பெருமானுடைய, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருநீரை சிவபெருமானுடைய திருமேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்களாகவும் பாவிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுடைய திருமேனியாக எதை பாவிக்கணும்? திருநீரையும். சிவபெருமானுடைய கண்களாக ருத்ராட்சத்தையும் பாவிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? அது மாதிரி அஞ்செழுத்து வந்து சுவாமியுடைய திருவடியாக நினைக்க வேண்டும். அஞ்செழுத்து வந்து எதை நினைக்கிறோம்? திருவடி. அதை துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாதரும் பஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. எது உதைச்சது? அஞ்செழுத்து உதைச்சது. யார? யமனை எட்டி உதைச்சு. அதை நம்ம சக்தியா சொல்றோம். திருவடியைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சக்தி என்று அழைப்போம். இடரான கிடப்பு. இதை சொல்ல வரேன். அந்த அஞ்செழுத்து ரூபாய் சொல்லுவாங்க. இப்ப முதல்ல விபூதி பாத்திரமா இந்த வீடியோ முடிச்சுவோம். இப்ப இந்த திருநீரை வந்து பூசும்போது, அதாவது எல்லாரும் பூசலாம். மற்ற காலங்கள்ல இப்ப தீட்சை எடுத்தோம்னா கூட மற்ற காலங்கள்ல உத்தூலனமாக பூசணும். அதாவது சும்மா எடுத்து தண்ணியை பூசிக்கலாம். இப்ப நான் எப்படி பூசிக்க பாத்தீங்களா, இதுல தண்ணியை குறைச்சி பூசல. இது வந்து உத்தூலனம் பேரு. தூளமா பூசுறது தூளம், உத்தூளனம் இருக்கு. இது வந்து தூளமா பூசுறது. உத்தூளம்னா தண்ணீர்ல குழைச்சி பூசுவோம். அது தீட்சை எடுத்தவங்க என்ன செய்வாங்க? அந்த தண்ணீர்ல குழைச்சு. ஆமா, அதுக்கு எந்த நேரம் பூச முடியாது. அனுஷ்டானம் பண்ணும்போது மட்டும்தான் தண்ணீரை குழைச்சி பூசணும். மற்ற நேரத்துல இப்படி தூளமா தான் பூசணும். உத்துளித்து அப்படின்னு கூட மாணிக்காச பாடியிருப்பேன். எனக்கு சிவபெருமான் உத்துளித்து பூசி விட்டார் அப்படின்னு நீதிநூல் சொல்றேன்.
சாமி அப்படி குறைச்சி சிவபெருமான மாணிக்காசு பூச்சிட்டாங்க தீட்சை கொடுக்கும்போது. இப்ப அவங்க சொன்னாங்க, ஏன் தீட்சை கண்டிப்பா எடுக்கணுமாயா அப்படின்னு சிவா கேட்டாங்க. கண்டிப்பாக குருவர்கள் இல்லாம திருவருளை நாம் என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. இப்ப இறந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் சாமி மோட்சம் கொடுக்குறாரு எங்க காசியில. அப்ப அவங்களாம் தீட்சை எடுத்துருக்காங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதனாலதான் சொன்னாரு, உருவராத என்று தன் எல்லை வட்டத்திற்குள் உச்சி இருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விஸ்வபதி வந்து ஒருவளை செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவுதலும் காசி மாநகர் அப்படின்னு பாட்டு வருது காசியில. இதை நேரடியா பார்த்தவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரில் பார்த்துருக்காரு. சாமி மோட்சம் கொடுக்கறத நேரில் பார்த்துருக்காரு. எப்படி பார்த்தாங்கன்னா, இப்ப இந்த உயிர் வந்து பல பிறவி பிறந்து 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 இறக்கிங்கிற அந்த விஷயத்த அம்பாள் அந்த இறந்த ஆன்மாவுக்கு வந்து அம்பாள் வந்து மடியில கிடத்தி இழைப்பாட்டுறான். இழைப்பாட்டினதுக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவாரா, வலது செவியில உபதேச மந்திரத்தை சொல்லி குருவாக வந்து உபதேசம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் மோட்சம் சொல்லிருக்கு. தீட்சை எடுக்கும். அதாவது அங்க தங்கி இறந்தா தங்கி இறக்கணும். தீட்சை எடுக்கணும்னு சொல்லலாம். தங்கி இறந்தா, ஆமா தங்கி இறந்தா இது கிடையாது. அந்த சாமியை தீட்சை கொடுப்பாரு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆனா அது நம்ம கையில கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்தை உயிர் போற நேரத்தை திடீர்னு காசு விட்டு வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தங்கி இறந்தால் அப்படி ஒரு ஆள் போய் அங்க போய் தங்கி இறக்க போற தருவாயில போய் இருந்துருக்காங்க. போய் இருந்து நாமத்துல சொல்லியிருக்காங்க, இறக்குற அவங்க பிராப்தம் பாருங்க, இறக்குற நேரத்துல வெளியில போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து அந்த தங்கி இறந்துட்டோம்னா கண்டிப்பா என்ன உண்டு, பிறவி கிடையாது. உருவராது என்று தன் எல்லை வட்டத்துக்குள் காசி வட்டத்துக்குள்ள தங்கி இறந்தால், உருவராது என்று தன் எல்லை வட்டத்துக்குள் உற்று இருந்து இறந்தவருக்கு அங்கே தங்கி பெருமானை நினைந்து ஐந்தத்தை சொல்லி இருந்தா, உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி அம்பாள் வந்து இலைப்பாற்றி உம்பர்கோன் விசுவபதி வந்து ஒருவளை செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாயர்களும் ஈரட்டு வடிவுதலும் காசி மாநகர் அப்படின்னு பாடல். இது வந்து ஒரு பரமேஸ்வரர் எழுதின பாடல். அதுல வருது, அவர் எழுதி வச்சிருக்காரு. இப்படி அவர் நேரில் பார்த்தது பாடல் எழுதி வச்சிருக்காரு. அவர் எப்படி பாடல் பார்த்தீங்களா? அப்ப தங்கி இறந்தா அப்பாட இவர் சொற்பொழில சொல்லிட்டாரு, பேசாம போய் காசியில போய் உட்காந்துருவோம்னு நினைச்சாலும் இருக்க வேண்டிய கடவையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். அதையும் சொல்லியிருக்குல்ல. எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. அப்படி ஓடினாலும் மோட்சம் கிடைக்காது. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வருத்தப்பட வச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா சிவபெருமான் காட்சி கிடைக்காதுன்னு. அதே சொல்றாரு, உற்றார் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும். வீட்டுல உள்ளவங்க வருத்தப்பட வச்சு நான் தாவம் இருக்க போறேன்ட்டு போனா சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு கடைசி கடமையில நிறைவேற்றி போய் காசில போய் நீ அங்கேயே தங்கி இறந்தோம்னா நமக்கு என்ன கொடுப்பாரு, மோட்சம். கண்டிப்பா கடமை முடிக்கணும். இந்த கடமையை இறைவன் தான் நமக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறோம். இந்த மனைவி மக்கள் எல்லாம் யாரும் கொடுத்துருக்காங்க, இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். அது இறைப்பணின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு வினை தோன்றாது. இல்லைன்னா வினை தோன்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இறை செயலாம் நினைக்கணும். நீங்க வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் அது எந்திரிச்சதுல இருந்து உறங்குற வரைக்கும் பெருமானே எல்லாம் உன்னுடைய திருவருள்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வினை பயன் ஏறவே ஏறாது. ஆனா நீ நினைக்கணும், அதுல இருந்து பெருமான் திருவருள் நினைக்கணும். அதுதான் விஷயம். அப்ப நினைப்பவரை காப்பது எது என்று கேட்டால் இந்த திருநீரு. நம்மளுடைய வினைகளை நீராக்குவது எது? திருநீர். நம்மளுடைய மும்மலத்தை அறுப்பது இந்த திருநீர். நெட்டில எப்படி பூசிருக்கோம், நெட்டில எப்படி பூசிருக்கோம் திருநீர்? 3 கையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருநீர் எடுக்கும்போது இந்த மிருகபுத்திர இருக்கு பார்த்தீங்களா, இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து 3 விரலை இப்படி வச்சு நல்லா தடவி அண்ணாந்து பார்த்து சிவாய நம்ம அப்படின்னு 3 தடவை அப்படி எடுத்து பூசணும். கருவாய் கிடந்து உன் கடலையை நினைந்தறியும் கருத்துரையன் உருவாய் தெரிந்து உங்கள் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொடிய சிவாய நம என நீரணிந்தேன். அப்படி செஞ்சா சருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்ப அண்ணாந்து பார்த்து பூசணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருநீர் எப்படி பூசுறாங்க. ரெண்டாவது இங்க கீழே நிறைய விபூதி செஞ்சது. ஒவ்வொரு விபூதியிலையும் ஒவ்வொரு துகள்லையும் ஒரு சிவலிங்கம் இருக்கும், மறந்துடக்கூடாது. அதனால திருநீர் பூசும்போது கீழே சிந்தாம பூசணும். ரெண்டாவது இந்த ஒத்தக்கையில் எடுத்து பூசக்கூடாது. திருநீர் ஒத்தக்கையில் எடுத்து பூசிட்டு பூன்னு ஊதிடுறாங்க. அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியும் உங்களுக்கு. பிறவி நிறைய கொடுக்கும். அப்படி பூசாம நெற்றி நிறைய திருநீர் பூசுங்க. ரெண்டாவது அண்ணாந்து பார்த்து பூசுங்க. ரெண்டாவது திருநீர் பூசும் போது கையை தொங்க போட்டுக்கிட்டு திருநீர் பூசாதீங்க. கையை தொங்க போட்டுக்கிட்டு
திருநீர் பூசக்கூடாது. ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஆறை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. ஒரு நெருப்பு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. நல்ல கவனம். ஒரு ஆற்றை பார்த்து திருநீர் பூசக்கூடாது, ஒரு நெருப்பு பார்த்து திருநீர் பூசக்கூடாது, சாமியுடைய திருவுருவத்தை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. யாராவது உங்களுக்கு வந்து நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கேங்க, நான் திருவான்மையூர் ஈஸ்வரனை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்க கையில திருநீர் கொடுத்தா அவங்களுக்கு எதுக்கு பூசக்கூடாது? வாங்கிட்டு திரும்பிடணும். திரும்பி அங்கிட்டு தள்ளி போய் என்ன செய்யணும்? வாங்கிட்டு திருநீர் போயிட்டு. இதெல்லாம் ரூல்ஸ். இதெல்லாம் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியில் வருது. முழுநீர் பூசி முனிவருக்கு மடியதுல சேக்கில சாமி சொல்லியிருக்கேன். ஏன் சார் கையை தொங்க போட்டு இப்படி திருநீர் பூசக்கூடாது. பனிவா எடுத்து இப்படி வாங்கி ஒரு கை இப்படி மடைக்கணும். வாங்கும்போது அடியில வலது கை மேல வச்சு வாங்கணும். திருநீர் வாங்கும்போது வலது கையை மேல வச்சு வாங்கணும். அது மாதிரி திருநீர் எப்போ பூசணும் அப்படின்னா, காலையில நீங்க பல் விளக்குறதுக்கு முன்னாடியே திருநீரை பூசிடணும். காலைல எந்திரிச்சதுமே திருநீரை பக்கத்துல இருக்கணும். காலைல எந்திரிச்சதுமே திருநீர் பூசணும். பல் துளக்குவதற்கு முன், பல் துளக்குவதற்கு பின், அதுக்கப்புறம் குளிப்பதற்கு முன், குளிப்பதற்கு பின், சாப்பிடுவதற்கு முன், சாப்பிடுவதற்கு பின், மலஜலம் கழிப்பதற்கு முன், மலஜலம் கழிப்பதற்கு பின், இப்படி பூசணும் திருநீர். மறுபது ஆமா உறங்குவதற்கு முன், உறங்குவதற்கு பின். 5 நீதிகள் இருக்கு. இது யாராவது ஃபாலோ பண்றீங்களா? சிவா நீங்க இப்பதான் சொற்பொழிக்க சொல்லியிருக்கீங்க, இனிமேதான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கணும். அதான் அது வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் சொன்னாதான் அடுத்தது எந்த நேரமும் திருநீர் இருக்கும். இல்லைன்னா மறந்துடும். சிவ சொற்பொழிவு சொல்லியிருக்காங்க, காலை தூங்கி திருநீர் பூசுவோம், பல்தலைக்கு வந்து திருநீர் பூசுவோம், குளிச்சுட்டு வந்து பூசிக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சது அப்ப வேலைக்கு போனாதான் உங்களால நிச்சய முடியாது, பூச முடியாது சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்க நெட்டில் நிறைய திருநீர் பூசிட்டு போனீங்கன்னா அது வாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் வந்து நீங்க குளிக்க இது மௌன் கழுவுறீங்களா, அண்ணன் திருநீர் பூசி. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, அப்படி எப்பயுமே நெட்டில் திருநீர் இருந்துட்டு இருக்கும். நம்ம வினைகளை நீராக்குவது இந்த திருநீர். ஒரு பதிகள் பண்ணாரு. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வைஷ்ணவ சமயத்துல பெண்களுக்கு திருமணம் கிடையாது. வைஷ்ணவ சமயத்துல என்ன கிடையாது? பெண்கள் வந்து திருமணம் அடைய முடியாது, நாம அடைய முடியாது, ஆண்களுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம சைவத்துல மட்டும் திருநீர் ஆண்களும் அணியலாம், பெண்களும் அணியலாம். எவ்வளவு சிறப்பு. இன்னொன்னு திருநீரே அம்பாள். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க குங்குமம் தான் அம்பாள் நினைச்சிருக்காங்க. திருநீரே அம்பாள். பராவணம் நீர், பராவணம் நீர். ரெண்டாவது அந்த இதுல வந்து தலைப்பு கொடுத்துருப்பாங்க பாத்துருக்கீங்களா? திருநீட்டு பதியத்துக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பறையின் வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறைன்னா சிவபெருமான், பறைனா அம்பாள். அம்பாளுடைய வடிவமும் திருநீர் மறந்துடக்கூடாது வருது. அப்ப பறைங்கிறது யாருன்னா அம்பாள். திருநீர் நம்ம அம்பாள். பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆளவாயான் திருநீர். பத்திகை முழுவதும் பார்த்தீங்கன்னா மந்திரமாவது நீரு, நினைப்பறை காப்பது, சுந்தரமாவது உடலுக்கு அழகி தருவது. நீங்க திருநீர் பூசிட்டு போனீங்கன்னு எதுக்கு உங்களை பார்த்து வணங்குவாங்க. நீங்க திருநீர் இல்லாம மேரி மாதிரி போனோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. அப்ப பேணி அணிபவருக்கு பெருமை கொடுப்பது திருநீர். மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், புத்தியை கொடுக்கும். திருநீர் பூசிட்டு படிச்சோம்னா உடனே மனப்பாடம் ஆகும். நீங்க ஒரு பதிய மனப்பாடம் ஆக நல்ல நெட்டிலே திருநீர் பூசிட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணி பாருங்க, உடனே டக்குன்னு மனப்பாடம் ஆகும். மதியை தருவது. இப்ப முடிவு பண்ணிட்டாங்க, சிவா முடிவு பண்ணிட்டாங்க. சிவா நீங்க சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நைட்டு இந்த பதிய நான் மனப்பாடம் பண்ண போறேன், இன்னைக்கு திருநீர் நெட்டி நிறைய பூசிட்டு பண்ண போறேன் அப்படின்னு தொடர்ந்து புரிய வச்சு கண்டிப்பா நீங்க நெட்டிலே திருநீர் பூசிட்டு படிங்களா, உடனே மனப்பாடம் ஆகும். ஏன்னா மதியை தருவது திருநீர். நீல தட்டது நீர், இருமைக்கு உள்ளது நீர், பையில படுவது நீர், பாக்கியமாவது துயிலை தடுப்பது நீர், சுத்தமதாவது நீர், அயிலை பொடிக்கு ஒரு சூழத்து ஆளவாயான் திருநீர். அறுத்தமதாவது நீர், அவலம் அறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர். திருநீர் பூசினா உங்க வருத்தத்தை போய்க்கணும். வருத்தம் தணிப்பது நீர், வானம் அழிப்பது நீர், திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீர். ராவணன் மேலது நீர்னாரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். ராவணன் மேலது நீர்னு ஏன் சொன்னீங்க? கீழது நீர்னு சொல்லக்கூடாதா? இல்ல நடுவில் உள்ள நீர்னு சொல்லக்கூடாதான்? ஏன் ராவணன் மேலது நீர்னு சொன்னாரு? ஏன் அப்படின்னா அவன் சிவ பூஜை பண்ணாலும் எண்ணெய் வந்து யார்கிட்ட இருந்தது? சீதா தேவி மேல இருந்தது. அதனாலதான் மேலதான் திருநீர் அடிச்சாங்க ஒழிய உள்ள கூட எப்படி இருந்துச்சு? பஞ்ச எண்ணெய் இருந்து சீத்தை நினைச்சதுனால. அதனாலதான் அதை சொல்லும் போது மேலது நீர் அப்படின்னாரு, உள்ளுக்குள்ள சொல்லல. பார்த்தீங்களா? இல்ல சுத்தம் இல்லை, அதனால வெளியில அவர் பூசல திருநீர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த இடத்துல ராவணன் இப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய பதியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 8வது பாடல் ராவணனை பத்தி இருக்கும், 9வது பாடல் நான்முகனை பத்தி இருக்கும், விஷ்ணுவை பத்தி இருக்கும்.
அதுக்கப்புறம் 10வது பாட்டு வந்து புத்தர் சமன் கழுக்கையை பத்தி இருக்கும். இப்படிதான் இருக்கும் அதனுடைய பாடல்கள். அதனால ராவணன் மேலது நீரு அப்படின்னா என்ன தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் இருப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆளவாயான் இப்படி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு மாலவும் அறியாத வண்ணமும் உள்ளது நீர், மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்கொடி நீர், ஏழ உடம்பிடத்திற்கும் இன்பம் தருவது நீர். எப்படி சொல்றாரு, புத்தன் சவன் கழுக்கைய பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தெரிந்தன அப்படின்னு அதிலே சொல்றாரு. இப்படி திருநீரை பத்தி எப்படி பழிதா இருப்பாங்க. 2வது முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்குவரப்புகள் நீர், பக்தி தருவது நீர், பறவை இழியது நீர். நீ சின்ன பிள்ளைலாம் திருநீர் பூசினதுனாலதான் இன்னைக்கு அந்த பக்தி வந்திருக்கு. திருநீர் பூசாம இருந்தாலும் நமக்கு இந்த பக்தி வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. திருநீர் சின்ன பிள்ளையிலே நம்ம பெற்றோர்கள் எல்லாம் திருநீர் பூசி எப்ப கோயிலுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு காரணம் தான் நமக்கு இன்னைக்கு பக்தியில கொண்டு வந்து. இயல்பாகவே நம்ம சிறுபிள்ளையிலிருந்து அந்த திருநீரை பூசி பழகணும்னா நமக்கு அந்த பக்தி நீர்ல கொண்டு வந்து விட்டுரும். அதான் பக்தி தருவது நீர், பறவை இனியது நீர், சித்தி தருவது நீர், திரு ஆளவாயான் திருநீரே அப்படின்னாரு. காண இனியது நீர், கவிதை தருவது நீர், பேணி அணிபவர்களுக்கு எல்லாம் மெருமை கொடுப்பது நீர், மானம் தருவது நீர், மதியை தருவது நீர், சேலம் தருவது நீர், திரு ஆளவாயான் திருநீர். அப்ப விபூதிக்கு இவ்வளவு இலக்கணங்கள். அடுத்து நமக்கு ருத்ராட்சம். நம்ம சைவ சமயத்துக்கு முக்கியமாக திகழக்கூடியது ருத்ராட்சம். கண்டிப்பா எல்லாரும் அணியலாம். ஆனா ஒரே நிபந்தனை, மது மாமிசம் சாப்பிடக்கூடாது ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் எப்படிலாம் பயன்படும் அப்படின்னா அணிதல், பூசித்தல், ஜெபித்தல் மறந்துடக்கூடாது. அணிதல் ருத்ராட்சம் அணிகிறது, பூசித்தல் சிவலிங்கமா வச்சு பூசிக்கவும் செய்யலாம். அடுத்து வந்து ஜெபித்தல், ஜெபமாலை வச்சு. அப்போ முதல் அணிதல், அடுத்து ஜெபித்தல், அதுக்கப்புறம் பூசி, 3 நிலையாக நமக்கு ருத்ராட்சம் பயன்படும். ருத்ராட்சத்தை நம்ம எப்படி சொன்னோம், சிவபெருமானுடைய கண்களாக பாவிக்க வேண்டும். தேவர்கள்லாம் ரொம்ப துன்பப்பட்டாங்க. சூரபத்மன் துன்பப்படும் போது அந்த லட்சயாகத்துல படுற துன்பத்தை காட்டிலும் சூரபத்மன் வாங்குற தண்டனை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சா. அவங்க வினைப்பேன அவங்களே தேடி போய் அனுபவிச்ச காரணத்தினால சிவபெருமான் கண்கிறது கண்ணீர் இருந்துச்சான். இப்படி துன்பப்படுறாங்களே அப்படின்னு அவர் கண்ணிலிருந்து வந்ததுதான் நமக்கு ருத்ராட்சம். உருத்தருடைய கண்களில் இருந்து வந்ததுனால உருத்திராட்சம் என்று பெயர். அச்சம்னா கண்ணன் அர்த்தம். உருத்தரனுடைய கண்ணில இருந்து வந்ததுனால இதுக்கு உருத்திராட்சம் என்று பெயராகியது. எனக்கு ருத்ராட்சம் போக்குறதுக்கு கூச்சமா இருக்குங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சிவபெருமான் நம்ம பக்கத்துல வரதுக்கு கூச்சப்படுவாங்க. காண்பதற்கு கண்டியினை பூசும் புண்ணியரை காண்பதற்கு பூசும் அரண்கைத்து அப்படின்னு பாட வச்சிருக்கேன். நான் போடுறதுக்கு கூச்சப்பட்டோம் அப்படின்னா சிவபெருமான் நம்ம பக்கத்துல வர்றதுக்கு அப்ப நம்ம ருத்ராட்சம் அணியும் போது நல்லா சாமியோடைய கண்கள்ல அப்படின்னு சொல்லி அந்த விருப்பத்தோடு எடுத்து அணியணும். அதுவே திருநீர் பூசும் போதும் நம்ம எப்படி செய்யணும், அது அதாவது சுவாமியை நினைந்து நெற்றி நிறைய பூசணும். சிவாயனம் சொல்லி பூசணும். பூசினா நம்ம பூசுறதுக்கு கூச்சப்படாம திருநீர் பூசி ருத்ராட்சம் அணிஞ்சோம்னா சிவபெருமான் நம்ம பக்கத்துல வந்துடுவாரு. அதே மாதிரி ருத்ராட்சம் போடுறதுக்கு இன்னைக்கே இந்த துறைக்கு வந்துருக்குன்னு சொல்லி மாணிக்காசன் பெருமான் சொல்றாரு. என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு, திருக்கோவையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சொல்றாரு, மணி அக்கு அணியும் அரண் நஞ்சும் அஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அண்ணாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவான் நிறைவன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே அப்படின்னு திருக்கோவையார்ல சொல்றாரு. மணி அக்கு அணியும் அரண். சிவபெருமான் ருத்ராட்சம் போட்டுக்காராம். மணி அக்கு அணியும் அரண். அரண் யாரு? நஞ்சு மஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அண்ணாள் தரத்து துணியை கருதுவது இன்றே துணி. நீங்க ருத்ராட்சம் போடணும்னு விருப்பப்பட்டுட்டீங்கன்னா, விபூதி பூசணம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த சைவத்துறைக்கு வந்துருங்க. இன்றே துணி துறைவா நிறைய ஒண்ணு அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவர். நிறைய பேர் எதை விருப்பப்படுறாங்க அப்படின்னா நிறைய 5 பவுனுங்க 10 பவுனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருமணத்துக்குலாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் ருத்ராட்சம் போட்டு போறது இல்லை. எல்லாம் எது போட்டு போவாங்க, நம்ம பிரஸ்டீஜ் பாதிக்கும். இந்த வருஷம் 2 பவுன் போட்டிருக்கோம், அடுத்த வருஷம் எப்படியாவது 5 பவுன் போடணும். அவ மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு தான் நினைச்சுவாங்க. நிறைய பேரு நகை அணிஞ்சிட்டு போறாங்க. பார்ப்பாங்க, போன வருஷம் 5 பவுன் போட்டிருந்தேன், இந்த வருஷம் எப்படிதான் 10 பவுன் ஆச்சோ, எப்படிதான் அவன் புடிச்ச சம்பாதிக்கானோ தெரியலையே, இவனுக்கு மட்டும் எப்படி இது வேலையில இல்லைங்க, ஆனா எப்படிதான் 10 பவுன் போறதோ அப்படின்னு அவங்க அப்படி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இப்ப என்ன சொல்றாரு மாணிக்கவாச பெருமான் அப்படின்னா, நிறைய பொண்ணு அணிய வேண்டும் என்று விரும்பினால் சிவபெருமான் நம்ம பக்கத்துல வரமாட்டாரு, கொஞ்சம் தள்ளி இருப்பாராம். அயலவரேன்ட்டாரு. மேன்மை
துறைவா இன்றே கருதுவது இன்றே துணி துறைவா நிறைவன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவர் என்ன. அப்ப சிலர் வந்துதான் இங்க வந்திருக்காங்க, பல பேர் இன்னும் சைவத்துக்குள்ள வரல. சிலவருக்கு தான் இந்த விருப்பம் இருக்கு, சிவபெருமானுடைய சின்னத்தை நம்ம அணிந்து எப்படியாவது இந்த பிறவில இருந்து தப்ப வேண்டும், இன்னும் நமக்கு பிறவி வேண்டாம், இனி இந்த உலக போக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் புலனைந்து பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்ட ஐமேல் உந்தி அளவந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளவந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்தி மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறுன்னு அந்த பதியத்தில் பாடுறேன். எப்படி பாடுற, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்ட ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலை என்றி சில மந்தி அளமங்கு மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறு. எப்படி வர்றது இந்த நடமாடுற பெண்கள் எங்க திருவையாறுல பரதநாட்டியம் அடிக்கிறாங்க, பெண்கள்லாம் அடிக்கிறாங்க. இந்த இது வந்து இடிதான் முழங்குதுன்னு சொல்லி சில மந்திகள் என்ன செய்யுது, ஆக மழை வரப்போகுது போலுக்கு அப்படின்னு தெரிஞ்சு சில மந்தி குரங்குகள்லாம் போய் மரத்துல ஏறி போய் உட்காந்து வச்சாங்க. மழை வருதான்னு இப்படி பாக்குதான். சில மந்தி பல மந்தின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. சில மந்தி அளமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறு. சில மந்திகளுக்கு தான் அந்த அறிவு வந்துதான் மழை வரப்போகுது நாம ஒதுங்கணும் அப்படின்னு. அதே போல சில பேருக்கு தான் சிவபெருமான வழிபாடு பண்ணணுங்கிற எண்ணம் சில பேருக்கு தான் இருக்கு, பல பேருக்கு கிடையாதுன்னு. பலர் மேன்மேல் அயலவரே அப்படின்னாரு. சில பேருக்கு தான் எப்படியாவது இந்த விபூதி ருத்ராட்சை தரிக்கணும், சிவனடியாராக ஆகணும், எப்படியாவது இந்த பிறவில இருந்து நீக்கணும், சிவபெருமான் தான் முழுவதற்குள் ஏற்றுக்கொள்ளணும், அவனை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது, அவன் ஒருவனே நமக்கு உறவு, அவன் ஒருவர் தான் உற்றார் ஆறுவரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் ஆறுவரோ என்று சொல்வதற்கு என்னங்க, அவன் ஒருவன் தான் முழுவதற்கு பொருள், அவன் ஒருத்தன் தான் தாய் தந்தை நமக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் யாருக்கு இருக்கும், சில பேருக்கு தான் இருக்கும், பல பேருக்கு இருக்கும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு. சில மந்தி அளவந்தி மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறு. எப்படி பாட்டு பாருங்க. அப்ப அந்த சில பேர் லிஸ்ட்ல நம்ம வந்திருக்கோமா, பைத்தியனாதான் பெரிய சிறப்பு. அதுல நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, யாரு உறுதி இருக்காங்களோ சுவாமி அவங்க செலெக்ஷன் பண்றாரு, அடியார இருக்கக்கூடிய தகுதியை உண்டு பண்றாரு. அதுலேயும் மாணிக்கவாச பெருமான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும் சொல்றாரு, சாமி எப்படி சாமி என்னைய போய் அடியாரை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. விட்டுட்டு கண்டேன், அது நான் எல்லாத்துக்கும் கடைப்பட்டேன், என்னைய போய் சாமி நீ புடம் போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிய சாமி அப்படின்னாரு. எப்படி யோசிச்சு பார்த்தேன், சாமி ஆய நான் மறையவனும் நீயே ஆதரவித்து நான் யாவரினும் கடையனாய நாயினே, நான் எல்லாத்துக்கும் கீழ்பட்டேன், உன்னை அடையக்கூடிய தகுதியை எத்தனையோ அடியார்கள்லாம் இருக்காங்க, உன்னை வழிபாடு பண்றாங்க, வழிபாடு பண்ணி உங்களோட திருவடிக்கு வராங்க, அது ஓகே. ஆனா எனக்கு தகுதி இல்லையே, ஆடுகின்றலை கூத்துறையார்களுக்கு அன்பு இல்லை, பாடுகின்றலை பதைப்பது இல்லை, சூடுகின்றதில்லை சுட்டுகின்றது இல்லை, எதுவுமே நான் செய்யல, நான் எப்படி என்னை எப்படி சாமி நீ அடியாரை தேர்ந்தெடுத்தான்னு யோசிச்சு பாக்குறாரு. சரி சிவபெருமான அப்படிலாம் நீ ஆண்டு கொண்டிருக்க மாட்டார், நான் கடைப்பட்டவன்னு நினைச்சு அதெல்லாம் ஆண்டு கொண்டாய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் அப்படின்னாரு. சாமி நான் ஊர் முழுக்க சிவனடியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால என்னை ஆண்டு கொண்டியோ அப்படின்னு அடுத்த இல்லை கேட்டேன். அதெல்லாம் என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தாரு மாணிக்காது, அப்படிலாம் இருக்காது சாமி, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கு அடியாரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதனாலதான் என்னை ஆண்டு கொண்டாரு. அடியாதாம் இல்லையே மட்டும் நான் பேகிறேன், இதுதான் என் பெருமை என்றோ எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க மாணிக்காசன், அருமையான பாட்டு. ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரினும் கடையனாயன் ஆயினேன். சுட்டெடுத்துல வருது, சுட்டெடுத்துல நம்ம ஆணவ மலத்தை கூட வாசன மலத்தை கூட சுட்டெடுத்துரும். இந்த பதியத்தை பாடினா வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானை என கேட்டு வேட்ட நஞ்சாய் பள்ளம்தான் உறுப்புணரின் கீழ்மேலாக பதைத்துருவம் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தான் என்று உச்சியளவும் நின்றார். உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினை நிற்கிறேன், நான் மரமோட கிடைக்கிறேன் சாமி அழுகாம. நீ செய்த கருணையை நினைச்சு எனக்கு கண்ணீரா வரணும், ஆனா எனக்கு வரலையே, நான் ஏன் இப்படி மரம் மாதிரி இருக்கேன், நான் செய்த தீவினை தானோ அப்படிங்கிறார். கண்டிப்பா தீவினை தான். நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரலன்னா, இறைவனை நினைந்து நமக்கு உருக்க வரலன்னா நாம் செய்த தீவினை தான் அதற்கு காரணம். அப்ப நினைந்து உருகிறதுக்கு என்ன செய்யணும், அடியார்களோட சேரணும். சிவபெருமான் நினைந்து உருவனா என்ன பண்ணணும், அடியார்களோட சேரணும், மற்றவங்க கூட சேரக்கூடாது, அடியார்களோடு இருக்கணும். அதனால மாணிக்க பெருமான் பாட்டுக்கு பாட்டு அடியாரோடு கூட்டிய அதிசயம் வேண்டாமே, அடியாரோடு கூட்டிய அதிசயம் வேண்டாமேன்னு பல பாட்டுல பாடி
அடியார் நடுவில் இருந்த ஐயா சொல்லுவாங்க, அடியார் நடுவில் இருக்கும் அருளை பொருளை பொறியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் அதே சொன்னாரு. நீதி யாவனை யாவும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன். நான் மட்டும் அடியாரோட சேரலன்னா நான் நினைப்பவரோடு கூடேன். நான் என்ன போன போக்கில் போயிடுவேன், நான் மனம் போன போக்கில் போயிடுவேன் அப்படின்னாரு. எப்படி சொன்னாரு? மனம் போன போக்கில் போயிடுவேன். மனம் போன போக்கில் போனா என்ன ஆகும்? கீழ் நிலைக்கு போயிடும். எப்படி சொல்றாரு? அப்ப அடியாரோடு இருந்தா தான் நம்ம அந்த மாதிரி தவறா நம்ம இருக்க மாட்டோம். ரெண்டாவது எல்லாம் சுத்தி நின்ட்டாங்க, நீங்க நடுவில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால வெளியில போக முடியாது. ஒழுங்கு கோயிலுக்கு வாங்க, திருமுறை பாடம் வாங்கன்னு யாரும் கூப்பிடுவா? அடியார் உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க வெளியில இருந்தீங்கன்னா ஈஸி அப்பாருன்னு தப்பிச்சு ஓடிடுவீங்க. அதனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் வரல அப்படின்னு. புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. எப்படி எவ்வளவு பாட்டுல சொல்றாரு? நாயனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை வேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை ஏதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டு அருளும் தாயான ஈசற்கே சென்றுதாய் கொடுத்து. அப்படிப்பட்டவன ஒன்னும் தெரியாதவன உன்னை பாடுபடி செஞ்சிய சாமி. நாயனை தன் அடிகள் பாடுவித்த நாயகன். எப்படி சொல்றாரு மாணிக்காக? அப்படிப்பட்டவனை உன்னை அடியாராக்கி என்னை பாட வச்சுட்டிய சாமி. எவ்வளவு பெரிய கருணையாளர். அது மட்டும் இல்லாம நான் செய்யற பணிகளை சீனி என்னை ஒதுக்காம, சீயேதும் என் செய்வணிகள் சீயேதும் என்று ஒதுக்கிடாம, சீயவும் இதுவும் இல்லாது என் செய்வடிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுதாய் வராது. நிறைய மடல்கள்ல சொல்றாரு. அதனால நமக்கு விபூதி ருத்ராட்சம் நம்ம அடிப்படை வந்து விபூதி ருத்ராட்சம். அப்புறம் வந்து அஞ்செழுத்து. அஞ்செழுத்து வந்து எல்லாரும் சொல்லலாம். குருநாதர் சொன்னதுக்கு அப்புறம், தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் குருநாதர் சொல்லுவாங்க பாருங்க, வந்துடும் அஞ்செழுத்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுதான். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லலாம்? நாதன் நாமும் நமச்சிவாயவே, ஏதாவது நமச்சிவாயத்தை சொல்லலாம். குருநாதர் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் குருநாதர் சொன்ன மந்திரம் மட்டுமே எந்த நேரமும் ஈன்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் எந்த நிலையிலும் நம்ம அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, தீட்சை எடுக்காதவங்க நமச்சிவாயத்தை, நாதனுடைய நாமமாக விளங்கக்கூடிய நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, யமன் பக்கத்துல வரமாட்டார். யமன் யமதூதரும் அஞ்சிவர் என் சொல்லால் நயம் வந்து ஓத வல்லார் தவை நன்னினால் நேமம் தான் இணைவாருக்கு இனியார் நெற்றி நயன நாமும் நமச்சிவாயவே. சரி, நான் தெரியாம நான் எத்தனையோ தவறுலாம் செஞ்சிருக்கேங்க. சரி, இனிமே அந்த தவறு செய்யாம இனிமே நமச்சிவாயத்தை நாள் வேண்டியதுனா அந்த குற்றத்தையும் செய்வதும் நினைப்பேன். கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பாரா. நல்லார் நாமும் நமச்சிவாயம். இனிமே அந்த குற்றத்தை பொறுக்கணும் அப்படின்னா அந்த இதை விட்டுட்டு இனிமே அந்த தவறு செய்யாம பார்த்துக்கணும். பொன்னுமை பொருள் தருவானே, போகவும் திருவும் புணர்ப்பானே, பின் நெஞ்ச பிழை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பான். பிழையை பொறுத்துவாரு, ஆனா அடுத்து அந்த பிழை செய்யாம பார்த்துக்கணும். அதுலதான் விஷயம் இருக்கு. பிழையெல்லாம் தவிர பணிப்பானேன்னு அடுத்து இந்த பிழை செய்யாம பார்த்து மறுபடியும் அந்த தப்பு செஞ்சா அதுக்கு நம்ம அனுபவிச்சுட்டாங்க. அதுதான் நம்ம ஞானிகள்லாம் சொல்றாங்க. அடுத்து சாமி இனிமே அந்த பிள்ளையை நான் செய்ய மாட்டேன், இனிமே தெரிஞ்சுட்டேன், இனிமே விபூதி அணிஞ்சிக்கிறேன், ருத்ராஜனுக்கு கொடுக்குறேன், இந்த சைவத்துறைக்கு வந்துடுறேன், வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுறேன், அடியார்களோடு இணைந்துறேன் அப்படின்னு வந்துட்டோம்னா நம்ம நிலையே வேற மாதிரி கொண்டு போயிடுவார் சாமி. உயர்ந்த நிலையில நம்ம சாமி வச்சிருக்கோம். அதை நம்ம நல்லா. அப்ப விபூதி ருத்ராட்சம் அணியும் போது அது ருத்ராட்சம் அணியறதுக்கெல்லாம் சில வரைமுறைகள்லாம் இருக்கு. 5 இல்லைன்னா 6 முகம் தான் நம்ம என்ன செய்யணும்? அணியணும். இல்லறத்தான் அணியக்கூடியது 5 முகம் இல்லைன்னா 6 முகம். 5 முகம் என்னது? பஞ்சாட்சரம். 6 முகம் சடாச்சரம். இந்த 2 தான் நம்ம அணிய முடியும். மற்றது அணியும். மற்றது அணியணும்னா அதுக்கு தகுதி இருக்கு. துறவிகள் தான் அணிய முடியும். மற்ற யாரும் மற்ற முகத்தை என்ன செய்யக்கூடாது? துறவிகள் தான் மற்ற முகத்தை அணிய முடியும். அந்த துறவிகளும் மனதால கூட யாரையும் நினைக்க கூடாது, தீண்டக்கூடாது. புரியுது உங்களுக்கு? நல்ல துறவியா இருக்கணும். அவங்க தான் 1 முகம் மற்ற 2 முகம் ருத்ராட்சம் அணிய முடியும். மற்றவர்கள் எல்லாம் இல்லறத்தான் வந்து 5 முகமும் 6 முகம் மட்டும்தான் அணியும். இது வந்து சிவபெருமான் எழுதி வச்சிருக்காரு ஆகமத்துல. புரியுது உங்களுக்கு? அது மாதிரி ஜெபம் செய்யும் போது, இப்ப ருத்ராட்சம் மாதத்துக்கு நீங்க ஜெபம் செய்யறீங்களா, ஜெபம் செய்யும் போது யாரும் பார்க்க கூடாது. பார்க்காம நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமா. இப்ப பெண்கள் வந்து சேலைக்கு வச்சு மறைச்சு செய்வாங்க. ஆண்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு துண்டு வச்சுக்கணும் கையில வச்சுட்டு, யாருக்கும் தெரியாது. பலர் பார்வையிட்டால் பழியா ஜபங்கள், பலர் பாராவண்ணமே ஜெபி அப்படின்னு நூல்கள் சொல்லுது. பலர் பாராவண்ணம் சரி, நீங்க 4 பேர் தெரியற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த நீங்க ஜென்கும் பிரயோஜனம் பலன் கிடையாது. நீங்க வாட்டி ஜெபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், 4 பேர் பார்க்க வேண்டியதான். அதாவது அதையும் சொல்லிடுறேன். மேல் நோக்கி உருட்டுனா முக்தி, கீழ் நோக்கி உருட்டுனா போகம். அடுத்து பிறகு எடுத்து பெருமானே நான் நல்லா வழிபாடு செஞ்சு வரேன்
அது நல்லதுதான். மேல் நோக்கி உருட்டுனா அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிறவி போதும் சாமி, எனக்கு இந்த ஜென்மமே போதும் அப்படின்னா மேல் நோக்கி விட்டுருணும். கீழ் நோக்கி விட்டுறதா இருந்தா நான் இந்த பிறவி ஒன்றும் சரியில்லாம வாழ்ந்துட்டேன், அடுத்த பிறகு நான் நல்லா வழிபாடு பண்ணி ஒரு மாதிரி நல்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு நல்ல திருப்தியா வரேன் அப்படின்னா கீழ் நோக்கி விட்டுரும். கீழ் நோக்கி விட்டணும். அதாவது நல்ல பிறவி, நல்ல உயர்ந்த பிறவி கிடைக்கும், சிவபெருமான சிந்திக்கக்கூடிய பிறவியா கிடைக்கும். கீழ் நோக்கி விட்டுனா நல்ல உயர்ந்த பிறவிக்கு பிறந்து சிவபெருமான சிந்திக்க வச்சு சிவபூஜை செஞ்சு அதுக்கப்புறம் மேல் மேலே இருக்கும். கீழ் நோக்கி விட்டு மேல் நோக்கி விட்டுனா முக்தி, முக்தி காண்புகள். மேல் நோக்கி முக்தி காண்புகள், கீழ் நோக்கி போக காண்புகள். அப்ப இது அணியும் போது ருத்ராட்சத்தை வந்து யாரும் பார்க்காம நாம ஜெயிக்கணும். பலர் பார்வையிட்டால் பழையா ஜபங்கள், பலர் பாராவண்ணமே சரி. அதுல இங்க திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும், உட்காந்து ஜெபம் பண்ணணும். இனிமே அப்படி செய்யுங்க. கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து யாருக்கும் தெரியாம அந்த இதை மறைச்சு வச்சு 108 தடவை. இந்த 108 இருக்கு பாருங்க, இது இறைவனுடைய மிகப்பெரிய கருணை. 108 வச்சிருக்காங்கல்ல, இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை மூச்சு விடுறோம், எத்தனை தடவை மூச்சு விடுறோம், யாரை கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க, 21,600 தடவை மூச்சு விடுறோம். சாமி சொல்றாரு, இப்ப என்னை நீ ஒரு நாள் முழுக்க என்னை நினைக்கலாம் பரவாயில்ல, 21,600 தடவை நினைக்கலாம் பரவாயில்ல, மூச்சு விடும் போதெல்லாம் நீ நினைக்கலாம் பரவாயில்ல. அதுல பாதி எத்தனை, 21,600 பாதி எத்தனை, 10,800. எப்ப நீ அதை கூட நீ நினைக்க வேண்டாம்ப்பா, அது 10,800 கூட நீ நினைக்க வேண்டாம். அதுல ஒரு மடங்கு, அந்த 10,800 ஒரு மடங்கு அளவு 108, பாதிலையும் ஒரு மடங்கு. அந்த 108 தடவை ஜெபம் பண்ணும்போது நம்ம அப்பதான் நமக்கு எல்லா சிந்தனையும் வரும். ஜெபம் பண்ணும்போது வீட்டுக்காரங்க வருவாரு, பிள்ளைங்க வரும், எல்லாமே அந்த மாதிரி. அப்படி விபூதி ருத்ராட்சம், அடுத்து வந்து அஞ்செழுத்து. அப்ப ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஜெபம் எப்படி பண்ணணும், பலர் பாரா வண்ணம் ஜெபிக்கும். அப்ப இந்த 108 எப்படி வந்தது, 10,800லயும் ஒரு மடங்கு 108. அப்ப இறைவனுடைய எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. இந்த 108 தடவை சொல்லும் போதாவது நீ நினைப்பான்னா நம்ம அப்போதான் எல்லா சிந்தனையும் வரும். 108 தடவை ஜெபம் பண்ணும்போது பால்காரன் கனவுல வருவான், பேங்க்காரன் வருவான், இன்னைக்கு வர்றவன் கடன் நான் எப்படியாவது அடைச்சு விடுவேன் அப்படின்ட்டு என்ன செய்வோம், அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி அப்படின்னு இல்லாம அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இறைவனோடு ஒன்றணும் ஜெபம் பண்ணும்போது. அப்ப இந்த பூஜைகள் இதெல்லாம் செய்யும் போதுதான் மனம் ஒன்றும், மற்ற நேரத்துல மனம் ஒன்றாது. அப்ப அனுஷ்டானங்கள், அதான் குருவர்கள் பெற்று எதை செஞ்சா நமக்கு எல்லாமே கைகூடும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமிழன்மடி யாழ்மயக்கும் ஒருவேனும் கடகபுய மீதிரத்தினம் அணியணி பொன் மாலை செச்சை கமலும் மனமாறு கடப்பும் அணிவோனே தருணம் இதை யாமிகித்த கனமதுரு நீர் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைவி சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருணதள பாதபத்மம் அதில் இதமே துதிக்க அரியதமிழ் தானடித்தம் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகாத்தின் வேரகத்தின் உருகோனே என்று சொல்வதற்கிடங்க இறைவனை அரை நிமிஷம் கூட நம்மளால சிந்திக்க முடியல. 30 செகண்ட் யாராலையும் சிந்திக்க முடியல. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நான் அரை நிமிஷம் அழகா சிந்திப்பேங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அரை நிமிஷம் நீங்க சிந்திக்கீங்க, அப்ப அந்த அளவுக்கு நீங்க தவம் பண்ணியிருக்கீங்க. சரி, தவம் பண்ணிருக்கீங்க. 30 செகண்ட் என்ன பண்ணி வேற எந்த சிந்தனையும் இல்லாம சாமி மட்டும் இருக்காரு, சாமி மட்டும் வர்றாரு, வேற எந்த சித்தியும் அவங்களுக்கு வராது. வெரி குட். அப்ப அந்த அளவுக்கு சந்தோஷம். சரி, அப்ப அப்ப அந்த அளவுக்கு சாமி திருவள்ளுவர் நீங்க அதுலயே ஒன்றுனால புரியுது. அவங்களுக்கு ஒன்றுதல் இருந்தா வரும். இந்த சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருந்தா வரும். என்னங்க கேட்கீங்க, எங்க வீட்டுக்காரர் வர்றாரு, என் பிள்ளைங்க வருது, பக்கத்து வீட்டுக்காரங்க வர்றாங்க, எல்லாருமே ஜெபம் பண்ணும் போதுதான் வர்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம இன்னும் நம்ம உலகத்தை நம்ம ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அப்ப அதுக்கப்புறம் அஞ்செழுத்து வந்து குருநாதர் உபதேசம் என்ன பண்றாரோ அதை சொல்லணும். அஞ்செழுத்தை சொல்லும் போது முதல்ல சொல்ல வேண்டியது நீ நமச்சிவாயம். குருநாதர் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்றாங்களோ அந்த மந்திரத்தை தான் அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும். மற்றவங்க எல்லாருமே நாதன் நாமும் நமச்சிவாயத்தை சொல்லிட்டு இந்த அஞ்செழுத்து என்ன செய்யும் அப்படின்னா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் எப்பயுமே சொல்லணும். தூங்கினாலும் சொல்லணும், தூங்கி எந்திரிச்சாலும் சொல்லணும்.
நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் இவைத்தாலும் சொல்லணும். சும்மா நடந்து போயிட்டே இருக்குல்ல, சொல்லிட்டே இருங்க, நமச்சிவாயத்தை சொல்லிட்டே போங்க, அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தடிக்கு விழுந்தாலும் என்ன வரும், எது நாம வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு வலிக்கு வேலின் திருப்பெயர் அல்லால் மற்றறியின் மறுமாற்றம் அப்படிங்கிறாரு சுந்தரம் சாமி. வலிக்கு வந்தாலும் யார் நாம இறைவனுடைய நாமம் வரணும். வலிக்கு வேலினும் நீ திருப்பெயர் அல்லால் மற்றறியின் மறுமாற்றம். அதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயன்னாரு. நான் ஒன்ன கூட மறந்தா கூட நான் நமச்சிவாயத்தை மறக்க மாட்டேன். எப்படி சொல்றது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அஞ்செழுத்தை நாம சொல்லணும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் சொல்லணும். நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள் தரும். அப்ப நித்தலும் சொல்லணும். அது நாள் தரும் அப்படின்னு நித்தலும் சொல்லணும். நினைவின் நாள் தரும். வஞ்சகம் மறந்திடாதே. ஐந்தெழுத்து ஓதின் அரண்களுக்கு அன்பது ஆகும். மணிவள்ளி அடிகளாரு. அப்ப அந்த அளவுக்கு அஞ்செழுத்து வந்து காலை மாலை வந்து 108 தடவை சொல்றது. அது வந்து ரெண்டாவது நீங்க எந்த நேரமே சொல்லிட்டு இருக்கான். அஞ்செழுத்து வந்து நீங்க நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உயிர்ந்தாலும் சொல்லலாம். ஜெபம் பண்ணும்போது காலை மாலை சொல்லணும்னு சொல்றாரு. துஞ்சிருள் காலை துஞ்சிருள் மாலை. சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு சூரிய மறைகிறதுக்கு முன்னாடி, இந்த 2 நேரத்தை சொன்னோம்னா சிவருமன் மேல அன்பு வருமா அப்படின்னு அப்ப சாமி சொல்றாரு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துறாரு. ஏன் தொடர்ச்சினாரு? சிவருமனுக்கு ஒரு பேரு தொடர்ச்சியை மறந்துறாரு. தொடர்ச்சின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு பிறலையும் நமக்கு தொடர்ச்சியா தாயும் தந்தையாக வர்றதுனால சிவபெருமானுக்கு தொடர்ச்சி. தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கோடர் ஆளவாய் சிவனடியே சிந்திக்கின்றேன். அப்ப அஞ்செழுத்து வந்து ரொம்ப முக்கியம். அவங்க பக்கத்து பதி விதி என்னும் அஞ்செழுத்துங்கிறது சிவஞான போதை என்ன சொல்றது? பதி விதி, விதிப்படி சொல்ல வேண்டும் அஞ்செழுத்தை. குருநாதர் உங்களுக்கு உபதேசம் என்ன சொல்றாங்களோ அந்த மந்திரத்தை சொல்லணும். மற்றவர்கள் நாதன் நாமும் நமச்சிவாயத்தை எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படிதான். அப்ப நம்ம சைவ சமயத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? விபூதி, விளாச்சம், அப்புறம் அஞ்செழுத்து, அதுக்கப்புறம் ஜடாமுடி. ஜடாமுடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஜடாமுடி யாரு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களை சிவமா பார்க்கணும். விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருந்தா அவங்கள சிவமா பார்க்கணும். அதே மாதிரி அஞ்செழுத்து சொல்றவங்கள நம்ம சிவமா பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு ரூல்ஸ். இப்ப திருநீரையே மெய்ப்பொருளாக நினைத்தாரு மெய்ப்பொருள் என்ன அந்த புத்தநாதன்கிற என்ன பண்ணாரு, பல நாள் சண்டை போட்டு பார்க்குறாரு. அவர் ஜெயிக்கிற மாதிரி தெரியல, ஜெயிக்க முடியல. சுத்தி பார்த்தாரு, இவர் எதுக்கு மயங்குவாரும் பார்த்தாரு. இவர் திருநீர் பூசனை விட்டுவாருங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு எங்கனக்குள்ள திருநீர் பூசனே தெரியாம மெய்யெல்லாம் நீர் பூசி உடம்பெல்லாம் நீர்ல பூசிட்டு எந்த இடத்துல பூசனே தெரியாம உடம்பு முழுக்க பூசிட்டாரான். மெய்யெல்லாம் நீர் பூசி, மெயினா உடம்புன்னு அர்த்தம். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகன் முடித்து கட்டி ஜடாமுடி பண்ணிட்டாரான். வேணிகன் முடித்து கட்டி கையில் படைக்கிறந்த புத்தக கவடி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் புத்தநாதன் சேக்கராசன் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவன் என்ன செஞ்சான்? வஞ்சக எண்ணத்தோட எதுக்கு வரணும்னா மைபொதி விளக்கே என்ன, அந்த விளக்குல திரியினுடைய முனை எப்படி இருக்கும்? கண்ணங்கரையன்னு இருக்கும். வெளியில பிரகாசமா எரியும், உள்ளுக்குள்ள கண்ணங்கரு கரு கரு கருன்னு இருக்கும். அதுபோல அவன் மனசு வந்து கருகருன்றதான் வெளியில வந்து அடியார் வேடம் திருநீர், உள்ளுக்குள்ள அந்த திரி மாதிரி. மைபூதி விளக்கை என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தரன் புத்தரானன். எல்லா காவலர்களையும் தாண்டி போய்கிட்டே இருக்கான். கடைசி தத்துங்கிறது காவலை மட்டும் அவனால தாண்ட முடியல. அவன் பார்த்ததே கண்டுபிடிச்சிட்டான், இது பொய் வேடம் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா உள்ள அரசர் இருக்காரு, மெய்ப்பொருள் என்ன இருக்காரு. இவங்க 2 சத்தம் போடுறதுல அவர் உள்ள கேட்டுருச்சு. அது யாருன்னு கேட்டதும் அடியார் வந்து சொன்னதும் அப்புறம் அவர் உள்ள விட்டுரு, வேடம் மட்டும் தான் உள்ள விட்டுருன்ட்டு. அவர் உள்ள போனதும் பார்த்தமே அவர் கண்டுபிடிச்சிடாரு. வந்தது பகவன்னு அவருக்கு தெரியுது. 2வது அப்பையும் தெரியுது. ஏன்னா திருநீர் வந்து 16 இடங்களை பூசணும். உச்சி 1, நெற்றி 2, மார்பு 3, வயிறு 4, முழங்கால் 2, 6, 7, 8, 9, 10, 11, 12, பின்னாடி 13, இடை 14, 15, கடைசி கழுத்து 16. 16 இடங்களை திருநீர் பூசணும். இதுதான் ரூல்ஸ். ஏன்னா இது இல்லாம உடம்பெல்லாம் பூசிட்டு வந்த போதே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 2வது உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாரா, உங்க சிவபெருமான் அப்படின்னாரு. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம சிவபெருமான் சொன்ன ஆகமத்துல இருந்து சொல்ல போறேன்னு சொல்லியிருக்கணும். என்ன உங்க சிவபெருமான் சொன்ன ஆகமத்துல இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னாரு. அதுலயும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இப்ப எப்படி இருக்காரு? வேடத்துல இருக்காரு, திருநீர் பூசியிருக்காரு. அப்ப திருநீர்ல எதை பாக்குறாரு? சிவத்தை. எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமே பேணி. அவங்க சிவபெருமான பார்க்கணும் அப்ப சொல்லியிருக்காரு. அப்ப அவர் எப்படி பார்க்கறாரு? சிவமா இருக்கிறாரு. இன்னைக்கு வாழ்நாள் நமக்கு இவருக்கு கூட தான், இவருக்கு தான் நமக்கு முடிய போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாரு.
அப்ப இவர் விழுந்து ஆசீர்வாதம் போனார் பாருங்க. இவர் புத்தகத்துக்குள்ள என்ன செஞ்சாரு? கவலி கத்தி செஞ்சாரா? தான் நினைந்த அப்பரிசே செய்தாரு. அடுத்த நிமிஷம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாராம். இப்ப நம்ம ஆளுல வந்து இப்ப பத்திரிகை எழுத சொன்னான்னு வச்சுக்கோங்க, எப்படி எழுதுவாங்க? கையில் கையில் கத்தியை எடுத்தார், முதுகில் குத்தினார், ரத்தம் தொழு 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 வந்து ஒரு பக்கத்துக்கு நிறுத்திவாங்க, கட்ட எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சேக்கிலாசன் எப்படி சொல்றாரு? அந்த இதை பயன்படுத்தாம தான் எதை நினைச்சு வந்தாரோ தான் நினைந்த அப்பரிசே செய்தார். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? தான் நினைந்த அப்பரிசே செய்ய அப்படி வந்து அப்போ உயிர் கையில பிடிச்சிட்டு இருக்காரு. தத்தன் வந்து வேகமா உடையவர்கள் எடுத்து விட்ட வரான். உடனே தத்தா நெல் அப்படின்னு இவன் ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுவா. நீ வர்ற வரைக்கும் இதை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஊர் எல்லையில போய் விட்டுட்டு வர வரைக்கும் பாதுகாத்ததும், ஐயன் எனக்கு செய்யறது யார் செய்யவில்லாருன்னாரு. சிவபெருமானத்தான் ஐயான்னு சொல்லுவாரு. அந்த தத்தனை கூப்பிட்டு ஐயன் எனக்கு செய்தது யார் செய்யவில்லார் ஐயான்னாரு அவரை, அந்த காவலரை சொல்லிட்டு எல்லாரும் அந்த குடிமக்கள் அத்தனை பேரையும் திருநீட்டை பாதுகாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயிர் துறந்தார். அடுத்த நிமிஷம் சிவலோகம் போயிட்டார். சாமி என்ன செஞ்சாரு? கூட்டு போயிட்டார். அடுத்த நிமிஷம் இவன் எங்க போனா? நரகத்துக்கு போயிட்டான். முத்துநாதன் எங்க போயிட்டான்? அடியார் வேடம் போட்டு வந்தா அநியாயம் பண்ணா சிவலோகமா போக முடியும்? எங்க போக முடியும்? நரகம். ரொம்ப சந்தோஷம். அதனால சைவத்தின் மேல் சமயம் அதில் சார் சிவம். கடவுள் அப்படின்னா யாரதான் பிடிக்கும்? சிவம் தான். சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நம்ம கடவுள் சொல்ல முடியாது. அவர் ஒருவரே முழுவதற் பொருள் என்று அவர் அந்த சைவ சமயத்துல நம்ம இருப்பதற்கு என்ன தகுதி? விபூதி, ருத்ராட்சம், 5 எழுத்து ரொம்ப முக்கியம். ஜடாமுடி முடிஞ்சாலும் சில பேர் ஜடாமுடி வச்சிருப்பாங்க, சில பேர் இல்லாம இருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாலும் அவங்க சிவமா தான் நாம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். ஒரு நயனர் புகச்சோர் நயனர் ஒவ்வொரு தலையும் வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்களா, அதுல ஜடாமுடி ஒரு தலையில மட்டும் இருக்கும். ஆகா ஒரு அடியாரெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே தாம்பாளத்துல வச்சு அப்படியே நெருப்பில் புகுந்தார். அப்ப ஜடாமுடி நமக்கு ரொம்ப இதுதான் நம்ம இறைவனை அடையக்கூடிய நம்ம இந்த சைவ சமயத்துக்கு வந்து நாம இதெல்லாம் செய்யணும். எது விபூதி, ருத்ராட்சம், 5 எழுத்து பாடலாம் என்று சொல்லி சைவத்திமிய சமயம் அதில் சார் சிவமாம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் இருந்து வகை சிறந்து இந்த நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கருதி திருவரு முறையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் முறையை நிறைவு செய்யணும். நாவேறு பாமணத்த பாதாரமே நினைந்து நாளாறு நாள் பற்று வகையான நாளாறு ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சடாதரத்தின் மீதே பராமரத்தை நீ காண்யன் ஆவனை சொல் அருள்வாயே சேவேரும் ஈசதுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாத தேரார்கள் நாடு சுத்த சூரார்கள் மான விட்டு தீராகு காபுரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கீழே வாபி பூமணத்த காவார் சுவாமி வெப்பின் முருகோனே கார்வோடும் ஏணி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி மாமி பெற்ற பெருமானே நீ வேறு நாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற கைலாயபுரம்பரை சுவையான போது நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் மேகண்டன் வந்ததிக்கு ஒரு மெய்யான வானுவாகி குயிலாரும் பொழில் திருவாபுரிவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாயம் மரபடியும் திருமரப்பு நீடூழி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரவன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னையில் கொண்டு போற்றுமே வான்முகில் வளாதுமிக மணிபுரம் சிறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஆண்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேண்டும் வருக மேமகள் விளங்குக வையம் நெடுக மாமலை மண்ணுக விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வங்கள் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே சிற்றவேசா சிதம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரம் திலேம்பரம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அரூரா தியாகேசா